Yes. Hi, hello, vanakkam champions. I hope my audio video is all clear, perfect and picture perfect. So, நான் பேசுறதெல்லாம் தெளிவா கிளியரா கேக்குதா அப்படின்னு சொன்னீங்கன்னா டக்கு சட்டுன்னு மாசா கிளாஸ் செஷன் ஆரம்பிச்சிடலாம். எனக்கண்ணா ஆரம்பிக்கலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? எஸ். ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம் மக்களே. ஆல் பர்ஃபெக்ட், ஆல் பர்ஃபெக்ட். நம்ம வந்தாவே பர்ஃபெக்ட் தான்டா கண்ணா. சூப்பர் 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 மை டியர். எஸ், இப்ப நான் பேசுறதெல்லாம் தெளிவா கேக்கும், கிளியரா கேக்கும் அப்படின்னு நம்புறேன், நினைக்கிறேன். டெக்கனா முதல்ல எல்லார்ட்டையும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன்டா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு லைவ் இருக்கு பாத்தீங்களா? இல்லைங்க, லைவே காமிச்சிடுறேன். சோ இந்த லைவ்ல பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு நம்மளோட எல்லா டெலிகிராம் ஆப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்னு சொல்லி நீங்க என்னென்ன சோசியல் மீடியால இருக்கீங்களோ எல்லா இடத்துலயும் உங்களை வாழ வச்சு தேடுறதுக்காக உங்க பிரமிளா மேம் குரூப்பா சேர்த்து வச்சிருக்கேன். சோ நீங்க ஏதாச்சும் சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்கன்னா ஓகேவா, இதை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? சோ இப்போ நம்ம மாசான கிளாஸான செஷனுக்கு போறோம். கெஸ்ட் பேப்பர். உங்க ரீநீட் பேப்பரோட ரிப்ளிகாவா தான் இந்த ஒரு பேப்பர் இருக்க போது. இதுல நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்து 30 கொஸ்டின், இன்ஆர்கானிக்ல 28, ஆர்கானிக்ல 42. ஏன்னா நம்ம பயோலிங்க கொஞ்சம் ஆர்கானிக்ல தான் வீக்கா இருப்பீங்க. சோ அதனால எப்படி டாம் டூம் டமால் டுமால்னு சொல்லி கொஸ்டின்ஸை முடிக்க போறோம். ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் த ரெப்ளிகா பேப்பர்? கெஸ்ட் பேப்பர் ராக்கனா. ஆமானா கமெண்ட் செக்ஷன்ல ஆல்ரெடி ஃபயர் தெறிக்க விட்டுட்டு இருக்கோம். ஆஹா, அந்த ஃபயர் கூட சேர்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபயரா நம்ம கிளாஸ் லீடர்ஸ் இங்க இருப்பாங்கன்னு நம்புறேன். சோ ஆஹா, நினைச்சேன் என்னடா இன்னும் பஃபரிங் வரலையே, நம்ம ஒருவேளை நல்லது பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைச்சேன். என்டிஏ கண்ணு வச்சுட்டான்பா, பஃபரிங் வந்துருச்சு. பட் இப்போ எல்லாம் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆம் ஐ கிளியர்டா? நான் தெரியறேனா? நம்ம தனுஷ் சார் கேக்குற மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? எஸ். ஐயோ, பஃபரிங். எஸ், இப்போ புரியுது. என்ன ஆகுது இவனுக்கு? சரியில்லை. பட் எனிவேஸ், are you able to see me? Are you ready for the massive blast session? ஒரு குட்டி ஃபயர் போட்டு விடுங்க. Let me start the session right away. ஹாய் தாசுகே, ஹாய் விக்னேஷ், வசிதா, மனோஜ், ஹாய் டாகனா. ஒரு குட்டி ஃபயர் தெரிக்க விடுங்க பாப்போம். ஆல் பர்ஃபெக்ட். எஸ் அனன்யா, ஐ அம் ஃபைன். அனன்யா, எவ்வளவு நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன். எஸ், பர்ஃபெக்ட் ராக்கனா. முதல்ல செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி புதுசா வந்த நண்பர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம சேனல்ல நம்ம பசங்களுக்காகவே ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். மத்தவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கடா. ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். இப்ப இங்க தானே நம்மளோட கிளாஸ் போகுது. கொஞ்சம் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா நம்மளோட ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் லிங்க் இருக்கும். யாராச்சும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பை நவ் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஜாயின் பண்ணிடலாம். டிகனா இந்த ரீநீட் கிராஷ் கோர்ஸ்ல உங்களுக்கு ஃப்ரீயா கிளாஸஸ் நடக்குது, டெஸ்ட் இருக்குது, கண்டென்ட் லைப்ரரி இருக்குது, டவுட் சால்விங் இருக்குது, எல்லா விஷயமும் என்னென்ன வேணுமோ எல்லா பொருளும் இங்க இருக்குன்னு சொல்ற மாதிரி. ஓகேவா? கடைசியில சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பட் ஸ்டில் என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. டு பி ஹானஸ்ட், ஒரு பிரீமியம் கிராஷ் கோர்ஸ்ல நமக்கு தேவைன்னு சொல்லும் போதுதான் நம்மளோட சாட் செக்ஷனும் நம்மளோட கிளாஸ் செக்ஷனும் பஃபர் ஆகும் போலயே. டேக்கனா, ஆமே கிளியர். இன்னைக்கு ஒரு ஃப்ளோல போறேன், இவன் பாட்டுக்கு வந்துடுறான். எஸ், ஹாப்பி பர்த்டே மனோஜ், ஹாப்பி பர்த்டே ராக்கனா, ஹாப்பி பர்த்டே. இப்பதான் நான் பார்த்தேன். எஸ், சோ உங்களுக்கு ஸ்மார்ட் நோட், கிளாஸ் நோட், என்னென்ன நோட்ஸ் வகைகள் இருக்கோ எல்லா நோட்ஸும் ஒரே இடத்தில் கிடைக்கும். நம்மளோட ரீநீட் டெலிகிராம்ல அந்த லிங்க்கும் உங்களுக்கு செகண்ட் லிங்கா கொடுத்துருக்கேன். சோ அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியரா மேம்?
நான் தலைகீழாகத்தான் குளிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. மேம் நாங்கெல்லாம் ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸ் தான் எழுதுவோம், அதுவும் ஃப்ரீயா கிடைச்சா இன்னும் நல்லா எழுதுவோம் அப்படின்னு சொல்றவங்களுக்காக ஃப்ரீ ரீநீட் டெஸ்ட் சீரீஸும் இருக்குடா ஆஃப்லைன்ல. ஒழுங்கு மரியாதையே எதையாச்சும் ஒண்ணு எழுதுங்க. ஆனா எழுதுங்க, டெஸ்ட் சீரீஸ் எழுதுங்க. அப்பதான் நம்மளால மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். டெஸ்ட் சீரீஸ் எழுதுறோம், எரர்ஸை மெயின்டைன் பண்றோம், லாக் பண்றோம், மார்க்கை இம்ப்ரூவைஸ் பண்றோம். சரியா? ஓகேவா? மாசா? ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்கு போறோம் மக்களே. அண்ட் நம்ம கெஸ்ட் கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி மீண்டும் மீண்டுமா நினைக்காதீங்க, சொல்லித்தான் ஆகணும். ஒரு கொஸ்டினுக்கு 60 செகண்ட் வச்சுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஆக்டிவ் ரிகால் மெத்தட் வச்சுதான் நம்ம படிக்க போறோம். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நோட் எடுங்க, பென் எடுங்க. என்னெல்லாம் நான் சொல்றேனோ கடகட எல்லா கொஸ்டினுக்கும் எழுதுங்க, சால்வ் பண்ணுங்க. நான் நிறைய ட்ரிக்ஸ் சொல்ல வேண்டாம், சோ ட்ரிக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா ஏதாச்சும் கான்செப்ட்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அதை எரர் நோட்ல எழுதி வைங்க. மிக முக்கியமாக இருக்கும் மக்களே, மிக முக்கியமாக இருக்கும். ஓகேவா? ரைட்டா? சோ இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடியே செஷன் ஆரம்பிச்சிடலாமா? எஸ், பென்னும் பேப்பரும் நம்ம நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கான கண்கள். சோ மிஸ் பண்ணிடாதீங்கடா, எடுத்து வச்சுக்கோங்கடா டீப்பரமா. ஓகே, ரைட், பர்ஃபெக்ட் ரகனா. சோ இப்போ நம்ம செஷனுக்குள்ள போறோம். அண்ட் முதல் முறையாக நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி நம்மளோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் பார்க்க போறோம். சோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில முதல் கொஸ்டினா அவகேட்ரோ நம்பர் வச்சே கொஸ்டின் வந்தாச்சு. அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டம்ஸ் என்ன வெயிட்டோட இருக்கும்? வாட் வில் பி த வெயிட் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டம்ஸ்? அவகேட்ரோ நம்பர்னா என்ன? ஆஹா, என்னன்னா என்ன? It is 6.023 into 10 to the power 23 atoms or molecules or whatsoever. இப்போ இங்க இத ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி எவ்வளவு மாஸ் ஆஃப் ஹீலியம் இருக்குன்னு கேட்டிருக்கான். கடகடன்னு சொல்லிடலாமா? எஸ், ஹாய் கார்த்திகா, வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். கடகடன்னு சொல்லிடலாமா? என்ன ஆன்சர் ராகனா? நம்மளோட ஹீலியமோட அட்டாமிக் மாஸ் என்னடாக்கனா? ஹீலியமோட அட்டாமிக் மாஸ், ஹீலியத்தை பொறுத்தவரை அட்டாமிக் மாஸ் 4. கரெக்டா? ஹீலியத்தை பொறுத்தவரை அட்டாமிக் மாஸ் 4. கரெக்டா? அப்போ அட்டாமிக் மாஸ் 4னா இட் இஸ் ஈக்குவல் டு their அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸும் 4ஆகத்தான் இருக்கும். அதனால my lord 4 gram is the right answer. 4 gram is the absolute correct answer. Dekana brightness கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் so that you can easily see the question. ஓகேவா? ரைட்டா? ஃபைன். இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா here you go with the option B 2, option D 8. கண்டுபிடிச்சலாமா? ஒரு 60. நான் தெரிகிறேனா காலம் போன கடைசி வரைக்கும் இந்த பஃபர் கூடயே வாழ்க்கையை ஓட்டணும் போல இருக்கே. டேகண்ணா, am I visible? வந்துட்டேன். எஸ், பஃபரிங்ட்ட சொல்லணும் சொல்ற அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு தள்ளி விடணும் போல. என்னம்மா பஃபரிங், நீங்க கரெக்டான நேரத்துல வந்து தப்பா பஃபர் பண்ணிட்டு போறீங்கப்பா. ஹாய் சத்யா, வெல்கம் ஆன் போர்ட். கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் வில் பி மோஸ்ட்லி மாடரேட் டு ஈஸி லெவல் ஒன்லி. கவலைப்பட வேணாம், எப்பவுமே கொஞ்சம் மாடரேட் டு ஈஸியா தான் கொடுப்பாங்க. சரியா? எஸ், செகண்ட் क्वेश्चन திருப்பி ஆரம்பிக்கலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? the number of moles of H2SO4 required to neutralize 4 moles of NaOH என்ன? இதற்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கான். 1 mole, 2 mole, 4 mole, 8 mole. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் ஸ்கை. டேக்கனா தேங்க்ஸ்டா. ஸ்கை கவலைப்படாதீங்க, நீ நான் திருப்பி சொல்றேன். ஓகேவா? சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தறலாமா? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? H2SO4. நம்மளோட H2SO4 NaOH கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ஃபைனலா என்ன ப்ராடக்ட் தரும்? H2வும் OHம் ஒன்னா சேர்ந்து இங்க 2 போட்டுக்கோங்க. சரியா? இங்க
2 போட்டுக்கோங்க. அப்போ H2வும் OHம் ஒன்னா சேர்ந்து ஓகே இவனும் ஒன்னா சேர்ந்து H2O ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. 2H2O பிளஸ் மிச்சம் Na2SO4 Na2SO4 அப்போ உங்களுக்கு இங்க Na2SO4 உருவாகும். ரைட்டா இப்போ நம்ம எல்லாருக்கும் பொதுவா என்ன தெரியுது 1 mole of H2SO4 கூட 2 moles of NaOH react ஆகுது. அப்போ dash moles of H2SO4 கூட 4 moles of NaOH react ஆகும். ரொம்ப ஈஸி டாடி. The answer is what? Bumblebee. B னா blast, B னா உங்க Premila Mam Bumblebee. So option B is the right answer. Option B is the absolute correct answer. Okay வா? Clear? Just make your depression into happy mode. Do your favorite things. நீ கிளாஸுக்கு வந்தாவே போதும், டிப்ரெஷன்லாம் உங்களை விட்டு ஓட்டி போயிடும். ஓகேவா சத்யா? கிளாஸுக்கு மட்டும் வாங்க, டிப்ரெஷன்லாம் ஓட்டி போயிடும். I cannot see you in the class itself. அப்ப அவன் வந்து பிடிக்கத்தானே செய்வான். Don't worry, I am there. We will fight against it. Okay, so the correct answer is option B, 2. அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா which of these இதுல எதுக்கு maximum number of atoms இருக்குன்னு கேட்டிருக்கான். maximum number of atoms இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்கான். சரியா? இப்போ 1 gram of hydrogen, 1 gram of helium, 1 gram of carbon and 1 gram of sodium இருக்கு. இதுல எதப்பா கரெக்டான ஆன்சர்? கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், கண்டுபிடிச்சிடலாமா? Dekana, always remember one thing. Lower atomic mass means more number of atoms. Correct தானே? Lower atomic mass இருந்துச்சுன்னா அங்க more number of atoms இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. சோ இத வச்சு பார்த்தோம்னா நம்ம தலைவர்கள் 4 பேர்ல யாரை எலெக்ட் பண்ணலாம்? ஹைட்ரஜன். வை? அவனோட அட்டாமிக் மாஸ் கம்மினா அதனால more number of atoms அவன்கிட்ட இருக்க முடியும் 1 gramல. And so the correct answer is obviously option A for அட்டாவட்டி, A for அதிரடி. ஓகேவா? கிளியரா? அடுத்த क्वेश्चनக்கு போகலாமா? Here we go with the next one, Dagana. The molality of a solution obtained by dissolving 5.85 gram of NaCl in 200 gram of water is. அதாவது 5.85 gram of NaCl 200 gram of waterல கலக்குறீங்கன்னா அந்த இடத்துல மொலாலிட்டி என்னன்னு கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இருக்கா. I don't want to wear pajamas. What can I do? டே என்னடா நீயும் பேசுறீங்க, முழுச்சா சொல்லி தொலைங்களேடா. ட்ரெஸ் கோட பத்தியா பேசுறக்கண்ணா? Can I tell you one thing? ட்ரெஸ் கோட்ல பிளெயின் ட்ரெஸ் இருந்தா போதும். இப்ப ட்ரெஸ் கோட பத்தியே நீங்க யோசிக்க வேணாம். சரியா? ட்ரெஸ் கோட பத்தியே நீங்க யோசிக்க வேணாம். கிளாஸ மட்டும் கவனிங்க. வாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? ரைட். சோ இங்க என்ன கொடுத்திருக்கான்? 5.85 grams of NaCl இருக்கு. மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கிராம் வேல்யூவை நம்பர் ஆஃப் மோல்ஸா மாத்திக்கலாமா? So what is the number of moles of NaCl ராக்கனா? Given mass which is 5.85 divided by molar mass which is 58.5. கரெக்டா? அப்ப இவன் 1 time னா இவன் 0.1 time, 1 time னா இவன் 0.1 time. அடிச்சு தூக்கி போட்டீங்கன்னா number of moles எவ்வளோடாக்கனா வருது? What is the value of number of moles here? Yes, what is the value of number of moles here? Number of moles is equal to small n is equal to 0.1 moles. சரி, இவன் இப்படியே இருக்கட்டும். அடுத்ததா மொலாலிட்டிக்கான ஃபார்முலாவை எழுதுவோம். ஓகேவா? மொலாலிட்டிக்கான ஃபார்முலாவை எழுதுவோம். மொலாலிட்டிக்கான ஃபார்முலா என்ன? It is equal to number of moles of solute divided by லிட்டி. அப்போ டினாமினேட்டர்ல கிராம் வேல்யூ வரணும். கரெக்டா? So solvent kgல வரணும். இங்க கிராம்ஸ்ல கொடுத்திருக்கானா? kgல கன்வெர்ட் பண்ணலாமா? கிராம்ஸ்ல கொடுத்திருக்கானா? kgல கன்வெர்ட் பண்ணலாமா?
kg convert பண்ணோம்னா 200 gram is 0.2 kg. கரெக்டா? அப்ப number of solutors 0.1 mole divided by 0.2 kg which is 1/2. 1/2ங்கிறது என்னடா அர்த்தம்? It is 0.5 molality. And so option B is the right answer. Option B is the absolute correct answer. டிகனா நான் எல்லாத்தையும் இப்போ ஒரு விஷயம் சொல்லட்டுமா? டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், செல்ஃப் டவுட்டு, ப்ரொக்ராஸ்டினேஷன் எல்லாம் இப்போ உங்களை சூழ்ந்து இருக்கு. ஆனா ஒரு விஷயம் கேட்கிறேன், இதை எல்லாத்த பத்தியும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீட்ல மார்க் வருமா? எஸ் ஆர் நோ இந்த கமெண்ட் செக்ஷன். எல்லாரும் ஓப்பனா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. உங்களால நீட்ல மார்க் எடுக்க முடியுமா? இதை எல்லாத்தையும் சுத்தி வச்சீங்கன்னா டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர் இருக்கலாம், ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்கலாம், செல்ஃப் டவுட் இருக்கலாம். இது எல்லாத்தையும் சுத்தி சுத்தி இதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மார்க் வருமா? வராது. யூ கைஸ் ஆர் ஆல் அக்ரீயிங் வித் மீ. கரெக்டா? அப்போ அத பத்தி எதுக்கு யோசிக்கிறீங்க? நீங்க படிச்சா மார்க் வரப்போகுது. இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. படிக்கிற நேரத்துல படிக்காம வேற எதை பத்தியோ யோசிச்சுட்டு இருந்தா எப்படா மார்க் வரும்? சரியா? நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம பண்ணணும். நம்ம ஹார்ட் ஒர்க்க போடுவோம், 100% போடுவோம். ஹார்ட் ஒர்க் பண்ணா ரிசல்ட் வரத்தான் போகுது. சரியா? அதுக்கு மேல ஆண்டவன் கையிலன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதுதான். பட் நம்ம எஃபர்ட் நம்ம போடணும். 20 நாள் இருக்கா, 20 நாள் எஃபர்ட்ட போடுங்கன்னு சொல்றேன். So focus on what you have instead of what you cannot handle. Fine. So இப்போ அப்பா பிரின்சிபல் எதை ஸ்டேட் பண்ணுது அப்படிங்கறத சொல்லுங்க. நம்ம தலைவன் எதை பத்தி பேசியிருக்கா? எனர்ஜி. எனர்ஜி, ஆர்பிட்டாலோட எனர்ஜி from lowest energy to highest energy. நம்மளோட எலக்ட்ரான்ஸ lowest energy orbital இருந்து highest energy orbital வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அடி மேல அடி வச்சு ஒரு எலக்ட்ரானா நம்ம எடுத்து வைக்கிறோம். கரெக்டா? கரெக்டா? ரைட்? சோ அத மட்டும் see, this is your year. எதை பத்தியும் யோசிக்காது. இது உன் வருஷம், இது உனக்கான வருஷம், நீங்க டாக்டர் ஆவறதுக்கான வருஷம். சோ எதை பத்தியும் யோசிக்காம உங்க ப்ரிப்பரேஷன்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? சோ ஆஃபா பிரின்சிபல்னா இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும் நம்புறேன், நினைக்கிறேன். சோ அப்போ எலக்ட்ரான்ஸ எப்படி நம்ம ஃபில் பண்ணுவோம்? இந்த ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் எனர்ஜி, கீழ இருந்து மேல படிக்கட்டு மாடல். ஓகேவா? சோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். சூப்பர்ரா டே. அடுத்ததா the momentum of photon of wavelength 500 nanometer is approximately what? wavelength கொடுத்துட்டான். சரியா? H வேல்யூ கொடுத்துட்டான். உங்கள்கிட்ட மொமெண்டம் கேட்டிருக்கான். மொமெண்டம் எப்படா கண்டுபிடிக்கிறது? யோசிக்க ஹாய் ஆசாத், வெல்கம் டாக்கண்ணா. பரவாயில்ல, வாங்க. ஓகே, யோசிக்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என் கண்ணுக்குள்ள இந்த ஃபார்முலா வந்து சேருது. which is P is equal to H by lambda. இங்க H வேல்யூ தெரியுமா? lambda வேல்யூ, wavelength வேல்யூ தெரியுமா? எஸ், இத ரெண்டத்தையும் அடிச்சு தாக்கி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும். சோ ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா டக்கனா? H வேல்யூ is 6.6 into 10 to the power minus 34 divided by lambda value is 500 nanometer, which is 500 into 10 to the power 9 meter. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இத ரெண்டுத்தையும் அடிச்சீங்கன்னா ஆன்சர் வரும். அடிச்சு போட்டீங்கன்னா என்ன ஆன்சருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். ஹாய் காமராஜ், குட் ஈவினிங் மை டியர். எஸ், thank you கார்ஷின். சீரியஸ்லி கார்ஷின், thank you so much ரகனா. உண்மையிலேயே யாரு உங்களை நம்பலைனாலும் ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்புங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். தட் இஸ் வெரி ட்ரூ. தட் இஸ் சம்திங் விச் யூ கைஸ் ஹேவ் டு ஃபாலோ. சரியா? ரைட்டா? சோ அதை நம்பி இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னடாக்கனா? ஏதானா? ஆஹா, செல்ல குட்டிங்கடா நீங்க. சீரியஸ்லி ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர் மை டியர். 6.6ஐயும் 500ஐயும் அடிச்சு போட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா
இது 500 விட்டுருங்க, 5 வச்சுக்கோங்க. இது 5னா இது 1.1 சம்திங் வரும். கரெக்டா 1.1 1.2 1.3 வரும். அதை இங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா 1.32 into 10 to the power minus 27. ஆப்ஷன் A is the right answer. அடுத்ததாக which set of quantum numbers, இதுல எந்த set of quantum numbers 2p electron represent பண்ணுது? டேக்கனா 2p electrons represent பண்ணுது. இங்க 2p ன்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2 stands for n value. p க்கு l value என்ன? l is equal to 0 for s, l is equal to 1 for p. அப்ப obviously p க்கு l value 1. 2 1 எங்க வருதுன்னு பாருங்க. இங்க வரல, இங்க வரல. D ல வாய்ப்பே இல்ல. அதனால ஆப்ஷன் B is the right answer. ஆப்ஷன் B is the absolute correct answer ராகனா. டே இதே ஃபோக்கஸோட நம்ம எல்லாரும் படிக்கணும் கண்ணா. சோ விட்றாதீங்க 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 பிக்லே. அடுத்த क्वेश्चनக்கு அப்படியே போனீங்கன்னா here you go with the next one rakana. The number of unpaired electrons in oxygen atoms where Z is equal to 8 in ground state is. ground stateல இவன்ட்ட எத்தனை unpaired electrons இருக்குன்னு கேட்டிருக்கான். கண்டுபிடிச்சிடலாமா? என்ன நான் சொல்றது, கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப ஈஸி. இதற்கு நான் என்ன பண்றேன், இவனோட கான்ஃபிகரேஷனை எழுதுறேன். இவன் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் 1s2 2s2 2p, மிச்சம் இருக்கிற 4 எலக்ட்ரான்ஸ். இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இட் இஸ் ஆல்ரெடி பேட், இதுவும் பேட். பட் 2p4 ன்னு சொல்லும்போ ஆஸ் பர் ஹன்ஸ் ரூல் ஃபர்ஸ்ட் எல்லாரையும் நம்ம ஃபில் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ஒண்ணை இங்க போடுறோம். 1 2 3 4 2p4. இப்போ இங்க டோட்டலா எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? டோட்டலா இங்க 1 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்கு. அதனால ஆப்ஷன் C is the right answer. ஆப்ஷன் C is the absolute correct answer. Yes, C for காத்து, C for cat, C for இங்க என்ன வேணா வச்சுக்கோங்கடா, பட் C தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஷாக்கு எத வேணா வச்சுக்கோங்க, பட் எஸ் ஆப்ஷன் C is the right answer. அடுத்ததாக NH3 PH3 ASH3 the order of decreasing bond length. அட 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 தேனட. ரொம்ப ஈஸியான क्वेश्चन கெமிக்கல் பாண்டிங்ல இருந்து கேட்டிருக்கோம். சோ NH3 PS3 and ASH3 ஓட பாண்ட் ஆங்கிள் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணிடலாமா? ஹாய் ஹாய் கவின், வெல்கம் வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். சோ ஆன்சர் எங்கே, ஆன்சர் எங்கே, ஆன்சர் எங்கே எங்கே பஃபரிங்கா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? டேய் பஃபரிங் கூட ஒரு செகண்ட் தாண்டா வந்தது போகுது. கமெண்ட் செக்ஷன்ல இப்படி பஃபரிங் பஃபரிங் போட்டு தள்ளுறீங்களேடா, அநியாயம் பண்ணாதீங்கடா டேய். am I visible? am I visible? perfect perfect Leah. okay 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 my dear. தெரியறேன் தானே? தெரியறேன். இப்போ இவங்க 3 பேரோட பாண்ட் ஆங்கிள் எழுதணும். இவங்க 3 பேரோட பாண்ட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்? பொதுவாவே பி பிளாக் எலிமெண்ட்ஸை பொறுத்தவரை அப்பா இப்போ சாத்தானேன்னு சொல்ற மாதிரி as you go down the group bond angle வந்து குறைய ஆரம்பிக்கும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? அப்போ மேல யார் இருப்பா? நம்ம ஜென்சி நாகப்பாம்பு, நாகப்பாம்பு asking சர்பத் and biscuit. Naga is for nitrogen, Pamba is for phosphorus, asking is for arsenic, Sarbat is for Sp and biscuit is for bismuth. Correcta? இங்க மேலே உள்ள நைட்ரஜனுக்கு பாண்ட் ஆங்கிள் அதிகம். சோ அதனால ஃபர்ஸ்ட் NH3, அதுக்கப்புறமா phosphorus, அதுக்கப்புறமா arsenic. And so the correct order is obviously option A. Option A is the right answer. ஓகேவா? சோ நம்ம ஜென்சி நாகப்பாம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் அழகா உங்களுக்கு ஆன்சரை தந்துருவான். ஓகேவா? கிளியரா?
Yes. அடுத்த கொஸ்டினுக்கு போனீங்கன்னா which of the following has the highest melting point? இதுல யாருக்கு அதிகமான melting point இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், இதுல யாருக்கு அதிகமான melting point இருக்கு? யாருக்கு கண்ணா? யாருக்கு? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். It is based on the size of the element. ஒரு குட்டி ட்ரிக் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. If size of cation is small. அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா geometry of NH4+ is identical to. Geometry of NH4+ is identical and it is equal to. Okay, இப்ப போர்டு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். So இங்க நம்ம NH4 ஓட ஜியோமெட்ரி யாரு கூட ஈக்குவலா இருக்கும்? அவ்வளவுதான் கேள்வியே. So ஐயோ, மீண்டும் பஃபரிங்க. Geometry of NH4+. Dekana NH4+ பொறுத்தவரை always remember this one thing. Nitrogen, இங்க hydrogen and hydrogen. கரெக்டா? இதே மாதிரி ஷேப் இருக்கிற ஜியோமெட்ரி இருக்கிற தலைவன் யாரு? கண்டிப்பா NH3 இல்ல, ஏன்னா அங்க 3 பாண்டா இருக்கு. H2O இல்ல, ஏன்னா அங்க 2 பாண்டா இருக்கு. BF3 இல்ல, ஏன்னா அங்க 3 பாண்டா இருக்கு. அப்ப யாரு? CH4 தான். CH4 தான் ஹைட்ரஜன். And so இவனுக்கும் 4 பாண்ட், இவனுக்கும் 4 பாண்ட், இவனுக்கும் sp3, இவனுக்கும் sp3, இவனும் டெட்ராஹெட்ரல். And so டமுக்கு டமால்னு சொல்லி நம்ம ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடுறோம். கிளியரா புரிந்ததா? சோ லாஸ்ட் क्वेश्चनல நான் சொன்ன விஷயம் ரொம்ப சிம்பிள். யாரு குட்டியோண்ட சைஸ்ல கேட்டையான வச்சிருக்காங்களோ, பேஸ்ட் ஆன் லாட்டிஸ் எனர்ஜி கான்செப்ட், குட்டி கேட்டையான வச்சிருக்கிறவன் தான் ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்டோட இருப்பான். சரியா? சோ அந்த கான்செப்ட்ல தான் NaCl ஆப்ஷன் ஏன்னு போன क्वेश्चनக்கு சொன்னேன். அண்ட் இந்த क्वेश्चनக்கு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, பாண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரி சொல்லிடலாம். சோ அதனால NH4 ரெண்டு பேருக்கும் சேம் ஜியோமெட்ரிஸ்ல கேட்டிருக்கான். சோ சொல்லிடலாமா? எஸ், சொல்லிடலாமா? எல்லாரும் கட்ட ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். டிகனா ஒரு விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. Bond dissociation energy is high for whom? Yes, your text is visible. யாரா மீண்டும் பஃபரிங்க. பஃபரிங் கூட கம்மியா தான்டா வருது, உங்க மெசேஜ் தான்டா அதிகமா வருது. Come on, let's focus on the class, my dear. நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இப்போ bond dissociation energy பத்தி கேட்டிருக்கான். Bond dissociation energy is directly proportional to bond order. அப்ப bond order வச்சு இது சொல்லிடலாமா? அவ்வளவுதான், பல்ல கடிச்சு சொன்னதெல்லாம் இந்த கான்செப்ட புரிய வைக்கிறதுக்கு தான். So hydrogen single bond, oxygen double bond, fluorine single bond, nitrogen triple bond. அப்ப யாருக்கு இங்க பாண்ட் ஆர்டர் அதிகம்? 3 பாண்ட் இருக்கக்கூடிய நைட்ரஜன் மாலிகுல் தான் சார். அப்போ பாண்ட் ஆர்டர் அவனுக்கு அதிகம்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியும் அவனுக்கு அதிகம். கரெக்டா? பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியும் அவனுக்கு அதிகம். So what is the right answer, my honor? Option C is the right answer. புரிஞ்சுச்சா? கிளியரா? சாரா எல்லாம் தெளிவா தானே இருக்கு? ஓகே, ஷாக்கு சி தான் ஆசாதே. ஷாக்கு சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததா, for a reaction delta G is equal to 0. அந்த நேரத்துல அந்த சிஸ்டம், ஓகேவா, அந்த நேரத்துல அந்த சிஸ்டம் எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? Let me know the answers in the right way in the comment section. So கவின் இன்னும் ஒரே சிரிப்பா இருக்கு போல. ஓகே பைஜு, இன்னுமாடா நீங்க அந்த பைஜுவை விடல? ஐயோ, அந்த பாப்பா பாவண்டா டே. இப்போ டெல்டா G 0ன்னு சொல்லிட்டாங்க. இங்க நான் ஒரு உண்மையை ஒத்துக்கணும் மக்களே. You should know delta G if it is less than 0, அத நம்ம spontaneous அப்படின்னு சொல்லுவோம். இதுவே delta G greater than 0, it is non-spontaneous. இதுவே delta G is equal to 0னா அந்த நேரத்துல நம்ம தலைவன் ஓங்குவா, நம்ம தலைவனோட ரெயின் வந்துரும். That is our equilibrium. So delta G 0 இருந்தா
ஈக்குலிபிரியம் அப்படிங்கறது இங்க நான் தாய்மையோட தெரிந்து கொள்கிறேன். தெரிவித்துக் கொள்கிறேன் my honor. And so the correct answer is option B மக்களே. Option B is the right answer. Option B is the absolute correct answer. clear புரிஞ்சுச்சா? இப்போ பைஜு மம்தா ஃபேன். ரைட்ரா. அடுத்ததா enthalpy of neutralization of a strong acid with a strong base is equal to. strong acid ஒரு கப்பு, strong base ஒரு கப்பு, ரெண்டுத்தையும் போட்டு கலக்கோன்னு கலக்கனா enthalpy of neutralization என்னன்னு கேட்டிருக்கா. டைரக்ட் புக்கு கொஸ்டின்ரா. இது ஆன்சரை சொல்லுங்களேன். எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க பாப்போம், எது கரெக்டான ஆன்சர்? அசால்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம். அவ்வளோ அழகான கொஸ்டின். The right answer is what மக்களே? Whenever a strong acid and a strong base ரெண்டும் கலக்குதுன்னா then enthalpy of neutralization will be equal to what? It will be equal to -59.1. Option A is the right answer. Option A is the absolute correct answer. rakana. அடுத்ததாக which of the following is an intensive property? இங்கதான் நம்ம இதுக்குள்ள இருக்கிற சூழ்ச்சியை கண்டுபிடிக்கணும். இன்டென்சிவ்ல வர இன்னுங்கிறது இண்டிபெண்டன்ட்ட குறிக்குது. கரெக்டா? சோ the property which is independent of mass, எவன் ஒருத்த மாச இண்டிபெண்டா மாச ஒரு பொருட்டாவே நீலாம் பெரிய ஆள் இல்ல போ அப்படின்னு சொல்றானோ, which one is independent of mass? அப்போ நீ என்ன வேணா பண்ணு, என்ன மட்டும் தொட முடியாது அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு ஆள் இங்க யாரு? நம்மளோட டென்சிட்டி. Because density is an extensive property. Sorry, is an intensive, is not an extensive property. ஓகேவா? முன்னாடி ஒரு நாட்டு போடலைனா வாழ்க்கையில என்னெல்லாம் தப்பு வருது பாருங்களேன். So option C is the right answer. Option C is the absolute correct answer. மக்களே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். What is the meaning of the word? What word, my dear? 100 likes. mass ராக்கனா. Let us reach 200 ரா. இன்னைக்கு அடிக்கிறோம். சரியா? So 200 likes போட்டு விட்டுருங்க. So density is not an extensive property, and so option C is the right answer. இப்போ அடுத்த பாகத்துக்கு போனீங்கன்னா for an adiabatic process, first law of thermodynamics reduces to what? அநியாயம் பண்ணாதீங்கடா, பஃபர்லாம் ஆவல இப்போ. வா கிளாஸ் கவனி. டெக்கனா இப்போ for an adiabatic process ரா. adiabaticனா என்ன? நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்ச். there is no heat exchange. Q is equal to 0. Q0 இருக்கிற process தான் adiabatic அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்ப Q0 னா first law of thermodynamics க்கு என்ன ஆன்சர் வரும்? first law of thermodynamics delta U is equal to Q plus W. இங்க Q வே போடாடே அப்படின்னு சொல்லி 0 ஆயிட்டா. அப்ப delta U is equal to W. ஆப்ஷன் B தான். போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறலாம். சரியா? கிளியரா? எஸ். ஓகே, அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா for a reaction with equilibrium constant Kc is equal to 1, delta G என்னவாக இருக்கும்? Kc 1 ன்னு கொடுத்துதான் அங்கேயே ஆன்சர் இருக்கு. delta G என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கண்டுபிடிச்சிடலாமா? shall we? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? we know delta G naught is equal to minus RT ln of K. இப்போ ln of K வந்து 1 ன்னு சொல்லிட்டாங்க. ln of K 1 னா if it is ln 1, ln K க்கு பதிலா ln 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா it is 0. அப்ப anything multiplied by 0 இது மொத்தமா 0 ஆயிருமா? அப்ப delta G naught என்ன ஆயிரும்? delta G naught will be 0. The system will go to equilibrium. இந்த டைட்டானிக் படத்துல அந்த கப்பல் முழுக்கும்போது ஒரு மியூசிக் போடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி delta G-க்கும் 0 போட்டு அந்த மியூசிக்கை போட்டு முடிச்சு விட்டுறலாம். So C for shark, C is the right answer. ஓகேவா?
அடுத்ததாக which is correct for a buffer solution. நம்ம தம்பி பஃபரை பத்தி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியாததா? நமக்கு தெரியாததா? சோ கரெக்டா சுந்தர் சி. ரைட்ரா ரைட்ரா ரைட்ரா. கர்ஷன் இது நல்லா இருக்கே, நல்லா இருக்கு. எப்படி உங்க ஆன்சரை நானே போய் எழுதிட்டு வந்துட்டுமா? இப்போ சொல்லுங்க பாப்போம். which is correct for a buffer solution. இங்க buffer solutionக்கு கரெக்டா என்ன கொடுத்திருக்கான்? buffer solutionோட வேலையே pH ரெசிஸ்ட் பண்றதுதான். கரெக்டா? எதையாச்சும் இப்ப உங்கள்ட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதுல எதை ஆட் பண்ணாலும் pH மாத்தாம வச்சிருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் நம்மளோட பஃபர் சொல்யூஷன். அதை எங்க அழகா கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் பில சித்தரிச்சு வைத்திருக்காங்க. அதுதான் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். எஸ் 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 கர்ஷின். ஆக்சுவலா நான் இன்னைக்கும் பாட்டில மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்டா. ஸோ அதனால போய் தான் எடுக்கணும். ஸோ I'll give you some questions and then we will go. I'll go have water and come. ஓகேவா? ரைட். For the equilibrium CO plus H2 gives CH3OH delta Ng என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப அழகான கொஸ்டின்ரா, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டினும். டேகனா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல என்ன பறக்கணும்? இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல என்ன பறக்கணும்? எலும்பு கூடோ இம்பார்ட்டன்ட்டோ எக்ஸ் மார்க்கோ எதையாச்சும் நோட்ல போட்டு வச்சுட்டு டேகனா கமெண்ட் செக்ஷன்ல பயிர் வரணும்டா. அப்பதான் தூங்கிட்டு இருக்கிற ஆளுங்களும் ஓஹோ கமெண்ட்ல என்னமோ வருது போல, இம்பார்ட்டன்ட் போல நோட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? No worries, no worries, Vishali. இதெல்லாம் பழகி போச்சு விஷாலி. No worries, Rakana. But I'm so happy that you guys are there to, take care of me. Okay? Yes. Okay. சந்தோஷ், அது வாய்ஸ் மாடுலேஷன் இல்லடா. இன்னுமா உனக்கு புரியல? ரொம்ப நேரமா தண்ணி குடிக்காம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், அதனால்தான். ஓகே ரைட். இப்போ for an equilibrium reaction delta Ng என்னன்னு கேட்டிருக்காங்க. delta Ng கான ஃபார்முலா என்ன? sum of number of gaseous products minus sum of number of gaseous reactant. கரெக்டா? sum of number of gaseous product minus sum of number of gaseous reactant. இங்க ப்ராடக்ட் எத்தனை இருக்கு? 1. ரியாக்டன்ட் எத்தனை இருக்கு? 1 2 ஆட் பண்ணா 3. அப்போ ப்ராடக்ட் இஸ் 1, ரியாக்டன்ட் இஸ் 3. 1 minus 3 is absolutely -2. delta Ng என்னவா இருக்கணும்? it is option C -2. ஓகேவா? ரைட்டா? டேகனா ஒரு சில கொஸ்டினை முடிச்சுட்டு நான் போறேன்டா. நோ வரிஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஃப்ளோ இருக்கு, அந்த ஃப்ளோலயே ஓரளவுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் தானே, ஈஸியா போயிடலாம். சரியா? ஸோ நோ வரிஸ், நோ வரிஸ். ஐ ஹேவ் வாட்டர், டோன்ட் வரி. இங்க இருந்து அங்க போகணும், அதுக்குள்ள உங்களுக்கு அந்த ஃப்ளோ மிஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் சொல்றேன், we'll have break. at that time I will go and have water. ஓகேவா? ரைட்டா? வாங்க வாங்க வாங்கடா கண்ணா, கம். what do you need man? எனக்கு உங்க மார்க் தான் வேணும். ஓகே எஸ். அடுத்ததாங்க அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா என் வாய்ஸ் எல்லாம் போயிடாது, டோன்ட் வரி. ஓகேவா? இத நான் 12 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்டா. ஓகே 12 years I'm doing this. I'm in this field. என் கிளாஸ்ல பாதி கிளாஸ் இல்ல முக்காவாசி கிளாஸ்லயும் நான் பாட்டில மறந்து வச்சுதான் வருவேன். சோ நீங்க கவலையே பட வேணாம். யூ ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். ஓகேவா? யூ ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். கம் ஆன் கம் ஆன். சீக்கிரமா நம்ம என்ன பண்ணோம்? சீக்கிரமா நம்ம வந்துட்டு பிசிக்கல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். So here we go with the next question. The unit of molar conductivity is. molar conductivity கான யூனிட் என்னடா கண்ணா? What is the unit of molar conductivity? It is Siemens centimeter square per mole. Correcta? Siemens centimeter square per mole. And so option B, bumblebee is the right answer. நம்ம சாசுகே சொல்ற மாதிரி பைஜு மம்தா தான். ஓகேவா? ரைட்டா? எஸ். அடுத்ததாக in a galvanic cell the electrons flow from where to where? electrons எங்க இருந்து எங்க போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? டேகனா இப்ப எல்லாத்தையும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஒரு galvanic cell பொறுத்தவரை லெஃப்ட்ல லோன் இருக்கும், ரைட்ல
அதோட ப்ராசஸ் இருக்கும். கரெக்டா? what I am trying to say here is my lord, leftல L is for left, O is for oxidation, A is for anode and N is for negative. Processல P is for positive, R is for right, once again R is for reduction and C is for cathode. கரெக்டா? கரெக்டா? இப்போ நம்மளோட எலக்ட்ரான்ஸ் ஆக்சுவலா ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு மூவ் ஆகும். ஆல்வேஸ் ரிமெம்பர் எலக்ட்ரான்ஸ் flow from anode to cathode. இப்போ உங்கள்ட்ட இதே क्वेश्चनல எலக்ட்ரான்ஸ் எங்க மூவ் ஆகும்னு கேட்டாங்கன்னா, if they ask about electrons, then நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, sorry, electric field, then நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது electric field is opposite to electrons, அதனால it flows from cathode to anode. இங்க தான் பசங்க ரொம்ப டவுட் அடிப்பீங்க. சோ அதனால please note it down my lord, and yes, option external circuit, option B. Yes, anode to cathode in an external circuit, option B is the right answer. Okay va? Right? Okay, அடுத்த question க்கு போனோம்னா, the Kohlrausch law of independent migration of ions allows the calculation of what? Kohlrausch law பொறுத்தவரை migration of ions எதை calculate பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கண்டுபிடிச்சிடலாமா? பாலுவா என்னம்மா கமெண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க? கமான். சோ இங்க Kohlrausch lawவோட அப்ளிகேஷன் எங்க யூஸ் பண்ணுவோம்? டெக்கனா Kohlrausch law is independent migration of ions allows the calculation of what? Allows the calculation of lambda naught m of weak electrolyte from strong electrolyte. அதனால option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததா unit of molarity என்னன்னு கேட்டிருக்கான். Unit of molarity என்னடா கண்ணா? Love you too my dear. Love you all seriously. So சொல்லுங்க. Dora turns to Bora. என்னம்மா இப்படி சொல்றீங்களேம்மா? வாங்க. யூனிட் ஆஃப் molarity என்ன? molarity பொறுத்தவரை மக்களே, the rule is number of moles divided by volume. மோல்ஸுக்கு ஒரு மோல், வால்யூமுக்கு ஒரு லிட்டர். அப்போ யூனிட் மோல் per liter. Option B is the right answer. Option B is the absolute correct answer. Love you lots, love you all my dear. இப்போ அடுத்ததாக Henry's constant, இவர் பேர் வருமா மட்டும் ஏதாவது வாயில வருதுடா. Henry's constant of gas depends on what? Henry வரட்டும். டேய் பேசாம உங்க எல்லாருக்கும் நான் ஒரு சுத்தி போடுறேன். லாஸ்ட் டைம் நம்ம சுத்தி போட்டதுக்கு அப்புறம் தான் பஃபரிங் வரல, இந்த தடவையும் அதே மாதிரி வராதுன்னு நம்புவோம். சரியா? சோ சுத்தி போட ஆரம்பிக்கிறேன். எல்லாம் ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. சரியா? ஊர் கண்ணு, ஒரவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, எல்லா கண்ணும் ரிலேட்டிவ்ஸ் கண்ணு, ரொம்ப முக்கியமா என்டிஏ கண்ணு, எல்லா கண்ணும் உங்களை விட்டு தூக்கி தூர எங்கேயாச்சும் போயிடணும். சோ டிங் ஓகேவா? ரைட்டா? இனி பஃபர் ஆகாதுன்னு நம்புறோம், நினைக்கிறோம். அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல ஒரு மிளகாவையும் எலுமிச்சம் பழமும் எக்ஸ் மார்க்கும் பிளஸ் மார்க்கும் எல்லாத்தையும் போட்டாச்சு. இனிமே வரமாட்டான்னு நம்புவோம். சரியா? ரைட். இப்போ Henry's constant of gas depends on water. Henry's constant of gas depends on water, nature of solute and temperature. Very good. Henry's constant ரெண்டு விஷயத்தை பொறுத்து தான் இருக்கும். ஒன்னு நேச்சர் ஆஃப் நம்ம சொல்யூட், அண்ட் ரெண்டாவது நம்மளோட டெம்பரேச்சர். வெரி குட். அடுத்ததா அசியோட்ரோபிக் மிக்ஸ்சர்ஸ் டிஸ்டில்ஸ். கரெக்ட். நீங்களும் ஒரு மிளகாவையும் ஒரு லெமனையும் கமெண்ட்ல போட்டு வச்சிருங்க. டேக்கனா திஷ்டி சுத்தி போட்ட மாதிரி இருக்கும். சரியா? இல்லைன்னா அந்த திஷ்டி பொம்மை ஒண்ணு இருக்குமே எமோஜி, அதையாச்சும் போட்டு வைங்க. சரியா? திஷ்டி சுத்தி போட்ட மாதிரி இருக்கட்டும். எஸ், அசியோட்ரோபிக் மிக்ஸ்சரை நம்ம டிஸ்டில் பண்ணோம்னா அதோட கம்போசிஷன் மாறுமா?
அசியோட்ரோப்பை பொறுத்தவரையே அதோட மெயின் வேலை என்னடாக்கன்னா, அசியோட்ரோப்பை பொறுத்தவரையே ரெண்டு லிக்விட நம்ம கலக்கணும்னா அவங்களோட பாயிலிங் பாயிண்ட் சேமா மாறிடும். அந்த லிக்விட்ல இருந்து பிசிக்கலி ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. கரெக்டா? கரெக்டா? அப்போ உங்களோட composition மாறாது. And so option A is the right answer. Option A is the absolute correct answer. அடுத்ததாக for a reaction rate law is R is equal to இவ்வளோ. சரியா? If concentration of A is half, ஏவ பாதி ஆக்கணும்னா ரேட் என்னவாகும்னு கேட்டிருக்கான். சோ கண்டுபிடிச்சிடலாமா? பிரதர் சிஸ்டர் பிளாஸ்டே, இன்னும் நான் அந்த ஒரு வேலையை மட்டும் நான் பண்ணல. ஓகேவா? இன்னும் ஐ எம் அ டிஸ்கோ டான்சர் அப்படின்னு தான் ஆடல, பாக்கி எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க. ஃபார் a reaction the rate law இங்க கொடுத்திருக்காங்க. இங்க ஏவ நான் என்ன பண்றேன்? பாதியா மாத்துறேன். அப்ப ரேட் என்ன ஆகும்? ரேட்டு காவாசியா மாறிடும். கரெக்ட் தானே? ஏன்னா we know R is directly proportional to A square. கரெக்டா? அப்போ R is directly proportional to A half ஆகுதுன்னா A by 2 the whole square. இப்ப இந்த ஸ்கொயர் 1 by 2 க்கும் பொருந்தும். அப்போ வெளியே 1 by 4 வந்துருமா? 1 by 4 இங்க எங்க இருக்கு? இங்க இருக்கு. Option B is the right answer. Option B is the absolute correct answer. Okay சஹா, இனிமே அப்படியே கூப்பிடுறேன்டா கண்ணா. Okay, thank you so much for letting me know. அடுத்ததா என்டிஏவுக்கே பிடித்தமான ஒரு கேள்வி. இது எத்தனை தடவை பார்த்திருக்கோம்டா? என்டியோட பிவைக்யூஸ்ல எங்க பார்த்தாலும் இந்த கிராஃப் தான் கொடுத்து வச்சிருப்பான். சோ ln k and 1/t கான ஸ்லோப் என்ன? ln k and 1/t கான ஸ்லோப் என்ன? இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம அடிச்சு பிடிச்ச ஒரு கிராஃப போட்டு பார்த்தோம்னா, இங்க ln k, இங்க 1/t, இவங்க ஸ்லோப் இப்படி இருக்கும். அண்ட் இந்த ஸ்லோப் நெகட்டிவா இருக்கனால ஒரு மைனஸ், along with the value which is EA by R. இதுல இருந்துதான் நம்ம தலைவி RE-NEET equation வந்தாங்க. So அதனால what is the right answer? Option E. EA minus EA by B is the right answer. Sorry, minus EA by R is the right answer. ஒரு ஆவேசத்துல ஆருக்கு பதிலா B தூக்கி போட்டேன்பா. So minus EA by R is the right answer. அடுத்ததாக a reaction in second order in concentration A. If the rate constant has a unit of this, doubling concentration of A makes the rate what? Doubling concentration of A makes the rate what? டிகண்ணா பயங்கரம் இல்ல, பயங்கரம். இன்னுமா அசாதே, நீங்க இன்னும் அதை விடலையா? The world is full of beautiful things. என்னம்மா நீங்க? மேம் யாழினி, will you do for, sorry ma'am, will you do for biology and physics? Yes, I'll do. Okay, துவாரகா டைம்ஸ் ஆஃப் இந்தியால அதை சொல்லியிருக்காங்க. I'll tell all of you. Okay, பிரேக்ல நான் சொல்றேன். இப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. A reaction in the second order in concentration A, ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் தந்துட்டான். ஏவ டபுள் பண்ணா ரேட் என்னவாகும்னு கேட்டிருக்கான். ஆனா என்னம்மா இது செகண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டீங்க, அப்போ A⁴ is directly proportional to rate. ஏ டபுள் பண்ணா 2A² will become 4 into A². அப்போ 4 times மாறும்ல. Option B is the right answer. Option B is the absolute correct answer. ராகனா மாஸ். இப்போ அடுத்ததாக ரிடாக்ஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन. இந்த ரியாக்ஷன் zinc plus copper sulfate gives zinc sulfate plus copper. காப்பரை என்ன பண்ணிருக்கோம்? டேய் என்னடா பண்ணீங்க காப்பரை, என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சரை சொல்லிடலாமா? காப்பர் இங்க என்ன இருக்கு மக்களே? from +2 0வாக மாறி இருக்கு. +2ல இருந்து 0 ஆயிருக்குதா? அது ஆக்சிடைஸ் ஆயிருக்கா, ரெடியூஸ் ஆயிருக்கா? ஆக்சிடைஸ் ஆயிருக்கா, ரெடியூஸ் ஆயிருக்கா? யாரம்மா அது போறஹே? பரவாயில்ல கோமதி, கிளாஸ் முடிச்சுட்டு பாக்கி ரெக்கார்டிங் பாத்துருங்க சரியா?
Hi Sweta. So, இங்க என்ன இருக்கு? +2 to 0 reduce ஆயிருக்கு மக்களே. And so, option B reduces the right answer. And so, option B reduces the right answer. Clear? புரிஞ்சுச்சா? Okay. அடுத்ததாக நம்ம ரிடாக்ஸ்ல இருந்து in an acidified KMnO4 solution MnO4 minus என்னவாக ஆக்ட் ஆகும்? acidified KMnO4 solution acidic KMnO4ல MnO4 minus என்னவாக ஆக்ட் ஆகும்னு கேட்டிருக்கான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் KMnO4 is a strong oxidizing agent. அப்ப அவன் என்ன பண்ணிருப்பான்? oxidizing agent-ஆ அசிடிக்குங்கிறதுனால Mn2+ மாறி இருப்பான். கரெக்டா? Same here Sarah. Love you lots my dear. So option B is the right answer. Option B is the absolute correct answer. Super. இப்ப நம்ம இன்ஆர்கானிக் போறோம். And இன்ஆர்கானிக் போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் பிரேக். ஓகே, just for 5 minutes நம்ம ஒரு குட்டி பிரேக் எடுக்க போறோம். அதுக்குள்ள நான் போய் கேனா தண்ணி பிடிச்சிட்டு வந்துறேன். கிளாஸா தண்ணி பிடிச்சிட்டு வந்துறேன். ஓகேவா? சோ இந்த பிரேக்ல நீங்க சும்மா இருக்க கூடாது. உங்களுக்கான ஒரு அதிர்ச்சி தகவல் இந்த நிமிடம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்ன மேம் அதிர்ச்சி தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, NTA RE-NEET பேப்பரை லீக் பண்ணிட்டாங்க. சரியா? இத பத்தின லீக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. இத பத்தின எஸ் மை டியர், தேங்க்யூ டாக்கண்ணா, தேங்க்யூ கார்ஷின். சோ இத பத்தின ஒரு வீடியோ நான் இன்னைக்கு போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த வீடியோவை எல்லாரும் போய் பாத்துருங்க. அண்ட் ஹியர் இஸ் த வீடியோ. நிலுங்க காமிக்கிறேன். ஐயோ, 1 minute. நம்ம சேனல்ல இங்க வீடியோ செக்ஷன் இருக்கா? வீடியோ செக்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இதோ இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். RE-NEET பேப்பர் மீண்டும் லீக் அப்படின்னு. சோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. சரியா? தட் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு அப்டேட்டா. தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் லீக் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்குள்ள நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன்டா. ஓகே, ரைட்? சோ எஸ், மஸ்ட் வாட்ச். And be back by 8:10 p.m. ஓகேவா? Be back by 8:10 p.m. மறக்காம அந்த வீடியோவை பாத்துருங்க. ஓகேவா? கார்ஷன், என்னாச்சு டக்கனா? What happened? I'm a brave man. Thank you Manoj. Thank you so much my dear. Ma'am, okay ma'am, at least. Thank you Saha. டிகண்ணா, சீரியஸ்லி என்ன நீங்க தாண்டா ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. தேங்க்யூ சோ மச் ராக்கண்ணா. ஆக்சுவலா எப்பவுமே நான் பாட்டில் கொண்டு வரதான் நினைப்பேன். பட் ஏதாவது ஒரு அவசரத்துல வச்சுட்டு வந்திருப்பேன். ஓகே, சோ கார்ஷன், சாரி ஃபார் வாட் ராக்கண்ணா. நத்திங் ஹஸ் ஹேப்பன். ரிலாக்ஸ். எல்லாரும் பிரேக்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? பி பேக் பை 8:10 மக்களே. நானும் அதுக்குள்ள தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, ரைட்.
Yes, session ஆரம்பிக்கலாமா? Shall we? இல்ல புரியல. சாராவே சாராட்ட ஃபுல் நேம் என்னன்னு கேக்குறாங்களா? நம்மா இது. Okay, லக்ஷிதா. So guys, shall we start the session? ஆரம்பிக்கலாமா? எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வந்துட்டோன்னு சொல்லலாமா? Yes. என்னதா சிச்சு நிக்கிறீங்க? தப்பாச்சே. என்ன தெரிகிறது? ஓகே ஃபைன். இப்போ நம்ம செஷன் ஆரம்பிக்க போறோம். இது கேமரா ஃபிக்ஸட் கேமராவா இல்லைன்னா எடுத்து காமிச்சிருப்பேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் கொண்டு வந்து வச்சிருக்கேன். சோ வணக்கம் கமலேஷ். Shall we start my dear? Shall we start? Perfect ராகனா. கண்டிப்பா எல்லாரும் நீட் கிராக் பண்ணிடுவீங்கடா. All you have to do is be regular with the classes. கிளாஸுக்கு மட்டும் ரெகுலரா வந்துட்டு மித்ததான் நான் பாத்துக்கிறேன். சோ ஆரம்பிக்கலாமா? லைக் போடாத அன்பர்கள் நண்பர்கள் யாராச்சும் லைவ்ல இருந்தீங்கன்னா மறக்காம செஷனுக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. I want every one of you to put like so that we can start the session with the maximum blast. Okay. Perfect ராகனா. ரைட். இப்போ நம்ம அடுத்ததாக இன்ஆர்கானிக் ஆரம்பிக்க போறோம். இன்ஆர்கானிக்ல இருந்து நான் உங்க எல்லாருக்கும் மார்க் கொடுக்க போறேன். சரியா? இன்ஆர்கானிக்ல இருந்து ரஃபா நம்ம ஒரு இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் சேர்த்து ஒரு 60 क्वेश्चन சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? 136 லைக்ரா. சூப்பர். லெட் அஸ் ரீச் 200. ஓகே. சோ நம்ம எல்லாரும் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? முதல் விஷயம், ஒவ்வொரு क्वेश्चना சால்வ் பண்ணி கரெக்டா தப்பா அப்படிங்கறத மார்க் பண்ணு. எக்ஸாம்பிள், இப்போ உங்கள்கிட்ட நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், which I don't have now. ஓகேவா? இந்த ஐபேடையே நம்ம நோட்டா நினைச்சுக்கலாம். இப்போ இங்க நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க உங்களோட மார்க்கை எழுதி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்ட், செகண்ட் கொஸ்டின் கரெக்ட், தேர்ட் கொஸ்டின் கரெக்ட், ஃபோர்த் கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எழுதுங்க. இல்லைன்னா நம்ம பரோட்டா சூரி பண்ற மாதிரி, ஓகேவா? கோடு 4 கோடு முடிஞ்சு 5வது கொஸ்டின் கரெக்ட்னா அது அடி. 6, 7, 8, 9 அடி. 10 கொஸ்டின் ஆச்சு. இந்த மாதிரி போட்டு வைங்க. ஓகேவா? கிளியரா? ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ கைஸ் டூ திஸ் ராகனா. ப்ளீஸ் தயவு செஞ்சு இது பண்ணுங்க. சோ தட் ஐபேட்ல நான் பண்ண சொல்ல, நோட்ல பண்ண சொல்லுங்க. நான் இன்னைக்கு நோட்டும் புக்கும் கொண்டு வரல, அதனால உங்கள்ட்ட அதை வச்சு எக்ஸாம்பிள் காமிச்சேன். சரியா? சோ எல்லாரும் தயாரா? மார்க் எவ்வளோன்னு கடைசியா பாத்துடலாமா? Yes. Okay. Little bit slower. We will do Rakana. Fine. Yippo, here we go with the first question. Which of the following is a metalloid? இதுல யாரு மெட்டலாய்ட்னு நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். இதுல யாரு மெட்டலாய்ட் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். இதுல யாரு மெட்டலாய்ட்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் யாரு மெட்டலாய்டுங்கிறத கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஐபேட் இஸ் மை நேம். ஆஹா, சில பேரோ பீதானா, எல்லாரும் பிபி தான் சொல்றீங்க. ஓகே, சோ பாத்தரலாமா? இப்போ யார் இங்க மெட்டலாய்ட்? யார் இந்த முயல் குட்டி? நம்ம சிலிக்கான் தலைவா. சிலிக்கான் ஜெர்மானியம்லாம் அதான் மெட்டலாய்டு. எங்கேன்னு தேடவே கூடாது, அவனுக்குதான் மெட்டலாய்டே. சோ அதனால பி ஃபார் பிளாஸ்ட், பி ஃபார் பூபாலனா, பூபதியா? ஓகே, பி ஃபார் பிளாஸ்ட், பி ஃபார் பூபதி, பி ஃபார் பம்பிள் பி, பி ஃபார் பஃபர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். சிலிகான் இஸ் தி அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். ரைட்டா சொன்ன எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோ. அண்ட் யாரெல்லாம் பொதுவா நம்மளோட மெட்டலாய்ட்ஸ் ராக்கனா, ரிமெம்பர் boron is a non-metal. ஓகேவா? சிலிகான், ஜெர்மானியம், AS, SB, T. ஓகேவா? ஆர்சனிக், ஆன்டிமோனி, டெலோரியம், இவங்க எல்லாருமே நம்ம மெட்டலாய்ட்ஸ் தான். So please ensure that you note it down. ஓகேவா? கிளியரா?
அடுத்ததாக across the lanthanide series the atomic radii என்ன ஆகும்? அதாவது லாண்டனம்ல இருந்து லுட்டேனியம் வரைக்கும் லாண்டனத்துல ஆரம்பிச்சு லுட்டேனியத்துக்கு போகும்போது across the series atomic radii என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. I'm not a silicon persona. என்ன சொல்ல வரீர்கள்? காஷன் இந்த ஊருக்கு என்னமோ இந்த நாட்டுக்கு என்னமோ நல்லது சொல்ல வராருன்னு தெரியுது. ஆனா அந்த நல்லது என்னன்னு எனக்கே புரிய மாட்டேங்குதுடா. So from lanthanum to lutetium size என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. சைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? சைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? மேம் இந்த மாதிரிலாம் கொடுத்தா நாங்களாம் அந்த காலத்திலே அப்படி இந்த மாதிரி கொடுத்தா எங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ண தெரியாதா? இட் இஸ் டிக்ரீஸ் மேம். எஸ், டியூ டு lanthanide contraction lanthanum மிக பெரிது, lutetium குட்டி 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 குட்டி, which means from big they are becoming small, the size is decreasing, and so option B is the right answer. அடுத்த question देखना, marks நோட் பண்ணிக்கோ, marks நோட் பண்ணிக்கோ. questionல எங்கேயாச்சும் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வருதுன்னா மார்க் நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? ரைட்டா? இப்போ மேம் ஐ ஹாவ் ஒன் லெட்டர் கமெண்ட்ஸ் அண்ட் ஐ ஹாவ் அப்லோட் ஆக மாட்டேங்குது. டேய் அநியாயம் பண்ணாடா, தமிழையும் இங்கிலீஷையும் இப்படி மிக்ஸ் பண்ணி அடிச்சு விடாதீங்க. which group elements are called as rare earth elements? ஓகேவா? alkali earth elements இல்ல மக்களே, rare earth elements. யார rare earth elements அப்படின்னு கூப்பிடுவாங்க? வேற யாரு? எஸ், பியா ஆல்கலின். அதனால்தான் நான் சொன்னேன் ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸை இதுல இழுக்காதீங்க, தயவு செஞ்சு இழுக்காதீங்க. யாராக இருப்பா? ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் வேறு, ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் வேறு. அவன் வேற, இவன் வேற. யாரா கண்ண ஆன்சர்? டியா. ஆர் யூ guys sure? ஆக்டினைட்ஸா? ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ், rare earth metals அப்படின்னு சொல்றோம். actinoids are all what? They are all radioactive. They are all not metals. யார் இங்க மெட்டல்? ஆல்கலி மெட்டல் வராது, ஆல்கலி எர்த் மெட்டல் வராது. நான் ஆன்சரே சொல்லிட்டேன். ஓகேவா? சோ யார இங்க rare earth elements அப்படின்னு கூப்பிடுவோம்? who is actually called as rare earth elements டா? rare earth elements. Yes, very good my dear. lanthanoids are said to be rare earth elements. காரணம் lanthanoids நம்ம எர்த்ல இருந்து அப்படியே புலக்கடின்னு எடுக்கும்போது அவங்களை செப்பரேட் பண்ண முடியாது. it is very hard to separate. also they are rarely found. அதனால rare earth elements. ஓகேவா? அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா, which is the strongest reducing agent amongst hydrogen halide? இதுல இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான reducing agent யாரு? reducing agentங்கறவன் நான் சிவனேன் தானேடா போயிட்டு இருந்தேன். பம்பு துப்புக்கு ஏதாச்சும் வந்தேனா எனக்கு ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு எவனாச்சு ஒருத்தன் கிடைப்பானா? நல்லா பழனியில மொட்டை போட்ட மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் கிடைப்பானா? அவனை வச்சு விளையாண்டுலாமா, ரெடியூஸ் பண்ணிடலாமான்னு காட்டு கிடக்குற ஒருத்தன். சோ இங்க யார் அப்படி இருக்காடா கண்ணா? ரொம்ப ஈஸி கொஸ்டின், யோசிச்சீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். யார் அப்படி இருக்கா? யாருக்கு கேட்டயான் ரொம்ப குட்டியாவும் ஆனயான் ரொம்ப பெருசாவும் இருக்கானோ அவன் தான் நமக்கான சரியான ஆன்சர். and so option D is the right answer. option D is the absolute correct answer. அடுத்ததாக which compound is commonly known as laughing gas? இதுல யாரு laughing gas ராகனா? யாரு laughing gas? யார நம்ம laughing gas னு சொல்லுவோம்? வேற யாரு? நம்மளோட NO2 N2O. ஓகே, இன்ஃபினிட்டி. நான் இப்பதான் கண்ணா உங்க மெசேஜ் பார்த்தேன். ஐ வில் செக் மை டியர். ஐ வில் செக். சரியா? நிறைய ஒரு சில பேருக்கு அந்த இஷ்யூ இருந்திருக்கு. ஸோ நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, N2O. N2O இஸ் த ரைட் ஆன்சர். N2O இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்ததாக hybridization of P in PCl5. देखना
பாஸ்பரஸ் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்? ஜென்சி நாகப்பாம்பு குடும்பத்தை சேர்ந்தவன். We know phosphorus is from nitrogen family. நாக பாம்பு asking சர்பத் and பிஸ்கட். இங்க group 15ங்கிறதுனால இவனுங்களோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? Since they are from group 15, their valence electron is 5. 15 minus 10, 5. கரெக்டா? இப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 போடுத கிட்ட பாஸ்பரஸ் குளோரின் கூட 1 2 3 4 5 பாண்ட் மேக் பண்ணிருக்கு. அப்ப 5மே பாண்ட் பேர், லோன் பேர் இருக்கா? नहीं है. அப்போ ஸ்டெரிக் நம்பர்ங்கிறது ஸ்டெரிக் நம்பர் is equal to sigma bond plus lone pair. லோன் பேர் இங்க 0, so sigma bond இங்க 5 sigma bond. What is the hybridization, my lord? ஒரு s 3p 4 தான் ஆச்சு. அப்போ ஒரு d. ஒரு s 3p ஒரு d. ஒரு s 3p ஒரு d. கரெக்டா? So what is the right answer ராகனா? sp3d or dsp2. எது வரும்? sp3dt தான் வரும். So அதனால option B is the right answer. Option B is the absolute correct answer. Correct Shagana. Option B for Bumblebee. Option B for Bahubali. Option B for Balayya. Option B for Beauty. Okay va? So option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததாக amongst இது வேணாம். No. The acidic strength order of hydrogen halides is hydrogen halides ஓட acidic strength order பத்தி கேட்டிருக்காங்க. சொல்லிடலாமா? Yes, acidic strength ஓட order பத்தி கேட்டிருக்காங்க. acidic strength பொறுத்தவரை யாருக்கு? பாலு, பட்டாசு பாலு. யாருக்கு மேம்? Where can I get this question? Nikal, all you have to do is நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு கண்ணா. இந்த இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த லைவ், I'll just show it to you. ஆஹா, இங்க நம்ம லைவ். இப்ப நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா மக்களே, we have our live, right? So எதையோ கிளிக் பண்ணா எதையோ ஆரம்பிக்க வேண்டியது. நீ நம்ம சேனலுக்கு என்னாச்சு? ஓகே, சோ நம்ம லைவுக்கு கீழே போனீங்கன்னா நம்ம சேனல் பேர் இருக்கும், அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல மோரை கிளிக் பண்ணுங்க. மோரை கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்டா உங்களுக்கு ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ்க்கான லிங்க் இருக்கும். Matthew, if you have not joined, this is a premium crash course which is set for absolutely 0 rupees. இப்பவும் வெளியில மத்த சென்டர்ஸ்ல எல்லாம் you have to pay cost ராக்கனா. பட் வேதாந்துல நம்ம சேனல் கிராஷ் கோர்ஸ் இஸ் absolutely free. நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் இப்ப காமிச்ச மாதிரி நம்ம சேனலை கிளிக் பண்றீங்க. சேனல்ல லைவ இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, கீழே போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல மோரை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்கா நம்மளோட கிராஷ் கோர்ஸ் இருக்கு, அந்த கிராஷ் கோர்ஸை ஜாயின் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க, பை நவ் கொடுங்க. இங்க உங்களுக்கு கிளாஸஸ், டெஸ்ட், அப்புறம் கண்டென்ட் லைப்ரரி, அப்புறம் டவுட் சால்விங் செஷன் எல்லாமே இருக்கு. ஒரு பிரீமியம் 5000 10,000 rupees கிராஷ் கோர்ஸ்ல என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் 1 year கோர்ஸ்ல என்னெல்லாம் கொடுப்பாங்களோ அது எல்லாமே இருக்கு. சரியா? டெக்கனா கண்டென்ட் லைப்ரரி இருக்காதவங்களுக்கு ஆல்ரெடி நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன்டா. நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. இஃப் யூ ஆர் ஃபேசிங் தட் இஷ்யூ அனுப்புங்க, ஸோ தட் நான் ரிப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வாங்கி தந்துறேன். சரியா? ஒரு சில பேருக்கு மட்டும் அது ஆக்சுவலா ஒன்னு வேதாந்து ஆப்பை அப்டேட் பண்ணலனா வருமாமா, இல்லைன்னா இஃப் யூ ஹாவ் ஓல்டர் வெர்ஷன்ஸ் ஆஃப் மொபைல் போன்ஸ் வரும்னு சொன்னாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ரைட்டா? ஸோ இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்ஸுக்கு ரொம்ப முக்கியமா ரெண்டாவது லிங்கான நம்மளோட டெலிகிராம் லிங்கை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா டெலிகிராம் ஓப்பன் ஆகும். இந்த டெலிகிராம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கதான் எல்லா நோட்ஸ், கிளாஸ் நோட்ஸ், ஸ்மார்ட் நோட்ஸ், வாட் எவர் யூ வாண்ட், 1 page நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? எஸ். So what is the answer for this question, மக்களே? பாபு, ஸ்னேக் பாபு, லுப்பு, இட்ஸ் மீ அப்படின்னு ஆப்ஷன் பிக்கு போனீங்கன்னா you're right தலைவா. Option B is the absolute correct answer. HI, HBr, Cl and HF. ஓகேவா? ரைட்டா? Yes. அடுத்ததாக which is the most thermally stable
கார்பனேட். இதுல இருக்கிறதுலயே மோஸ்ட் thermally stable carbonate என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். This is actually a RE-NEET question ரா. இதுக்கு முன்னாடி நம்ம நேத்துக்கு RE-NEET பேப்பரோட லைவ் செஷன் நடத்தி இருந்தோம். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலயும் தெர்மல் ஸ்டெபிலிட்டி வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இஃப் யூ கைஸ் ரிமெம்பர், நேத்துக்கு கிளாஸ்ல கூட நான் சொன்னேன் தெர்மல் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் முக்கியம்டா, RE-NEET பேப்பர்ஸ்ல எப்பவுமே கேட்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ யாராச்சும் அந்த கிளாஸ் பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க மக்களே, அதுவும் முக்கியம். சரியா? ஸோ இங்க இருக்கும் பாருங்க, போயிட்டானா? ஸோ அங்க இருக்கும், அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க ஆஃப்டர் த லைட். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? ஏவா, ஷியாரா? எஸ். ஆக்சுவலா போன கிளாஸ்ல நான் லீஸ்ட் தெர்மலி ஸ்டேபிள் கார்பனேட் கேட்டிருந்தேன். இந்த கிளாஸ்ல மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேபிள் கார்பனேட்டை பத்தி கேட்டிருக்கேன். சோ லீஸ்ட் ஸ்டேபிள் தான் நேற்றைக்கு சொன்னீங்க, மோஸ்ட் ஸ்டேபிள் இன்னைக்கு சொல்ல போறீங்க. டெல் மீ which one is the most stable thermally stable carbonate? A for அமுக்கு டுமுக்கு அமால் டுமாலா. ஓகே, ஏதானா? ஷியாரா, நான் இங்க மோஸ்ட் ஸ்டேபிள பத்தி கேக்குறேன். மோஸ்ட் ஸ்டேபிள், லீஸ்ட் ஸ்டேபிள் இல்ல. மோஸ்ட் ஸ்டேபிள், லீஸ்ட் ஸ்டேபிள் இல்ல. டேய் 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 டேய், ஆல்வேஸ் ரிமெம்பர் that magnesium carbonate is least stable. அதுக்கப்புறமா யாரு வருவா? நம்ம தலைவி கால்சியம் கார்பனேட். அதுக்கப்புறமா 𝑠𝒑𝒐𝒓, ஃபைனலா 𝑏𝑎CO3. இருக்கிறதுலே ரொம்ப ஸ்டேபிளான கார்போகேட்டையான் இந்த இடத்துல 𝑏𝑎CO3 தான். அதனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். டும் டும் டமால், டி இஸ் த அப்சல்யூட்லி கரெக்ட் ஆன்சர். கிளியரா? கிளியரா? என்ன பங்கு செந்தில், நம்ம தலைவர் எல்லாம் இழுக்கிறீங்க, என்னம்மா என்னம்மா? So option D is the right answer. Option D is the absolute correct answer. அடுத்ததா, which gas is evolved when concentrated HNO3 is heated with copper? Copper கூட HNO3 react பண்ண விட்டீங்கன்னா எது கிடைக்கும்? Yes, copper கூட நம்ம இவனை ரியாக்ட் பண்ண விட்டா என்ன கிடைக்கும்? வெரி ஈஸிடா, வெரி ஈஸி. நீங்க எல்லாரும் யோசிக்காத ஒருத்தன் தான் வருவான். அவன் யாருன்னு யோசிச்சீங்கன்னா கரெக்டா ஆன்சர்ல இவன் தான் அப்படின்னு சொல்லிடலாம். சோ காப்பர் ஆக்சுவலா கான்சென்ட்ரேட்டட் HNO3 கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா, காப்பர் ஆக்சுவலா கான்சென்ட்ரேட்டட் HNO3 கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா இங்க மொத்தம் 4 HNO3 தேவை. பிகாஸ் காப்பர் இந்த நைட்ரோ குரூப் கூட சேருமா? சேரும்போ காப்பர் நைட்ரேட் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணும். கூடவே உங்களுக்கு வேற யாரு பேலன்ஸா இருப்பா? நம்ம தலைவி H2O. மிச்சம் இருக்கிற NO2 என்ன பண்ணும்? கேஸா எவால்வ் ஆகும். அப்ப நமக்கு எந்த கேஸ் இங்க எவால்வ் ஆயிருக்கு? It is obviously option B, NO2. NO2 is the right answer. B for I. என்னது B for by மாமா? A for அம்சம். It is actually NO2 my dear. NO2 is the right answer. NO2 is the absolute correct answer. Clear? Clear? Super. B for B, B for B, B for B. அடுத்ததா, shape of ICl2 minus is. ICl2 minus ஓட shape என்னங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸிடா. இதெல்லாம் அசால்ட்டா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சோ ஆன்சர் பண்ணிடலாமா? What is the shape of ICl2 டாக்கனா? அயோடைனை பொறுத்தவரை it is from group 17. group 17 சொல்லும்போ 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அதுல 1 2 குளோரின் கூட அது கனெக்ட் ஆயிருச்சு. இது மைனஸோட இருக்கு. மைனஸ்னா ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் இங்க இருக்கும். மிச்சம் இவன்ட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 பாண்ட்னா 5 எலக்ட்ரான் மிச்சம் இருக்குமா? ஆல்ரெடி இங்க 1 இருக்கு. சோ 1, அது இல்லாம 1 2 3 4
5. So total எத்தனை bond pair எத்தனை lone pair இருக்கு? 2 bond pair, 2 bond pair and எத்தனை lone pair? 1 2 3. எம்ஜிஆர் ஃபேன் போல 3 lone pair இருக்கு. So 2 plus 3 gives 5. 2 bond pair, 3 lone pair. ஷேப் என்னவா இருக்கும்? லீனியராக இருக்கும். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சுங்களா? அம்சம் நல்லா இருக்கே, நல்லா இருக்கே. So obviously option A is the right answer. A na அட்டாவடி அடிச்சு புட்டா திருப்பி அடி. ஓகேவா? Yes, option A is the right answer. Option A is the absolute correct answer. அடுத்ததா இவன் சவகாசம் நமக்கு தேவையா கோபால்? இவன் சவகாசம் நமக்கு தேவையா? சொல்லுங்க கமெண்ட்ல. இவன் சவகாசம் நமக்கு தேவையா? நாடாடி ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறீங்க. வேணுமா வேணுமா வேணாமா? பாசிட்டிவ் பத்தி கேட்டிருக்கான். வேணுமா வேணாமா? கமெண்ட்ல சொல்லுங்க. நோ நோ, வெரி குட். ஏன்னா பி பிளாக்ல இருந்து மாலிகுல்ஸ் வேணவே வேணாம். யாராச்சும் இன்னும் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு மார்க் பண்ணி அடிச்சு விட்டுருங்க. சரியா? I am 6 months old and I'm not sure if I'll be. சத்யாக்கு என்னமோ ஆயிடுச்சு. ரைட்ரா. அடுத்ததாக which of the following oxide reacts with both NaOH and HCl? NaOH பேஸ் கூடயும் ரியாக்ட் பண்ணும், HCl ஆசிட் கூடயும் ரியாக்ட் பண்ணும். அப்ப அவன் யாரா இருப்பான்? அவன் யாரா இருப்பான்? ஆம்போதெரிக்கா இருக்க சான்ஸ் அதிகம். நான் ஆன்சர் சொல்லிட்டேன், நீங்க கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஆசிட் கூடயும் ரியாக்ட் பண்ணும், பேஸ் கூடயும் ரியாக்ட் பண்ணும்னா அவன் ஆம்போதெரிக். இங்க ஆம்போதெரிக்கா Al2CO3 தான், ஐ மீன் Al2O3 தான் இருக்கா. அதனால option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததா which transition metal has the highest boiling point in 3D series? 3D seriesல வச்சே highest boiling point வச்சிருக்கிற தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாமா? டேக்கண்ணா பொதுவா இந்த மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன், மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், அப்புறம் என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன், இந்த மூணுத்தோட கேஸ்லயும் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தென் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நான் இப்ப ஆன்சரே சொல்லிட்டேன். ஆன்சர் என்ன நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். ஏவா, பியா, சியா, டியா? யாருக்கு அதிகப்படியான அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஆஹா கர்ஷன், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ராகனா. அசால்ட்டா நல்லா படம் பாக்குற மாதிரி கிளாஸுக்கு வாங்க, மொத்த நான் பாத்துக்கிறேன். டேக்கண்ணா எல்லாரும் நோட் பண்ணி தானே வச்சிட்டு இருக்கீங்க, விட்டுக்கிட்டு கொடுக்கலையே. ஏன் 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 டி பை டி சி? நான் இங்க என்ன கேட்டிருக்கேன்? ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் கேட்டிருக்கேன். ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட்னா அதிகப்படியான அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். மேங்கனீஸ்ல எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குடா? கமெண்ட்ல சொல்லுங்க. மேங்கனீஸ்ல எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு? அஞ்சா கன்ஃபார்மா? Are you guys sure? Are you sure? Yes. இதுவே நீங்க வெனேடியத்துக்கிட்ட போனீங்கன்னா, வெனேடியத்துக்கிட்ட 3 அன்பேர்ட் இருக்கு. குரோமியத்துக்கிட்ட எத்தனை அன்பேர்ட் இருக்கு? குரோமியத்துக்கிட்ட எத்தனை அன்பேர்ட் இருக்கு? ஆஹா பிடிச்சிட்டாங்க. நம்ம பயவுலைங்களை பிடிக்காம இருக்க முடியுமா? எஸ், குரோமியத்துல எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குடா? 6 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 5 பெருசா 6 பெருசா? பாருங்க கடைசியில மேக்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. சோ 5 பெருசா 6 பெருசா? 6 தான் பெருசு, 6 தான் பெருசு. அதனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர் மக்களே.
அடுத்ததாக which is not a property of transition metals. இதுல என்ன ப்ராப்பர்ட்டி? transition metals ஓட ப்ராப்பர்ட்டி இல்ல. form colored complex, ஆமா. variable oxidation state இருக்கிறதுனால it will form colored complex. variable oxidation state அட இது இருக்கிறதுனால தான் இதுவே நடக்குது. form complex compounds, ஆமா. they are of similar sizes. ரொம்ப பெருசாவும் இல்ல, ரொம்ப குட்டியாவும் இல்ல. அதனால they can form complex compound but always diamagnetic. எங்கேயோ இடிக்கிற மாதிரி இல்லையா? அதனால option C is the right answer. option C is the absolute correct answer மக்களே. C for shock. C is the absolute right answer. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா lanthanoid elements have an inner electronic configuration ending with what? அவங்களோட இன்னர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்றீங்களா? வெரி குட் ஸ்வேதா. சோ லந்தனாய்டு எலிமெண்ட்ஸ்ல இன்னர் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியே. என்னவா இருக்கும்? It will be from 4f1 to 14. 4f1 to 14. Correct. Very good Rakana. K for cat, C for shark. இத வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா ஆன்சர் மட்டும் கரெக்ட்டா சொல்லுங்க. option C is the right answer. option C is the absolute correct answer. அடுத்ததாக K-4 ஓட oxidation number of manganese என்ன? K-4 ல oxidation number of manganese என்ன? இது ஆக்சுவலா DNF பிளாக் இல்ல, redoxல கேட்க வேண்டிய கேள்வி. ஆக்சிஜனுக்கு 1க்கு -2 னா 4 ஆக்சிஜனுக்கு -8. பொட்டாசியம் ஆல்கலி மெட்டல் எங்கே போனாலும் ஒன்னா தான் இருக்கும். அப்போ இவனோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? 1 மேங்கனீஸ்க்கு நம்ம x ன்னு வெச்சோம்னா -8 is equal to 0, x - 7 is equal to 0, x is equal to 7a, and so option D for dumil, damal, dumdam. option D 7 is the right answer. ஓகேவா? டெலுலு ரியா சுபுவா யாரா ரியா? So option D is the right answer. option D is the absolute correct answer. அடுத்ததா the color of this molecule is what? chromium H2O கூட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ ஃபார்ம் பண்ணிருக்கு. இங்க color of this molecule என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாலிகுலோட கலர் என்னடா? first of all நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நீங்க காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த கலர் வீல் இருக்குல்ல, கலர் வீல்ல காம்ப்ளிமெண்டரி கலரை பத்தி தெரிஞ்சுக்கணும். நில்லுங்க, நான் கலர் வீல வச்சே காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பசங்களுக்கு இந்த கலர் கண்டுபிடிக்கிறதுலாம் கன்ஃபியூஷனே இருக்கு. சோ ப்ளீஸ் நோட் இட் டவுன் ரக்கனா. நீங்க எப்பவுமே அந்த கலர் வீல் எப்படி நல்ல ஒரு எப்படி சொல்றது, நம்ம நல்ல ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டுக்கு ஓகேவா ஒரு பீச் கலர் பேண்ட் போடலாம், ஆர் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டுக்கு ஒயிட் கலர் ஃபார்மல் ஷர்ட்டுக்கு பிளாக் கலர் பேண்ட் போடலாம். அப்படிலாம் காம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம எடுப்போம்ல, அதே மாதிரிதான் இந்த கலர் வீலும். இந்த கலர் வீலு நமக்கு ரொம்ப முக்கியம். இவனை வச்சுதான் நம்ம வாழ்க்கையே இங்க ஓட போகுது மைலாட். சோ இவனை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? இவனை ஜூம் பண்ண பார்த்தா வேற என்னமோ நடக்குது. சோ எனிவேஸ் இப்போ இவனை நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மளோட குரோமியம் வந்து Cr3+ இருக்கு, which is green color. கிரீனுக்கு காம்ப்ளிமெண்டரியான கலர் யாரு? காம்ப்ளிமெண்டரியான கலர் இங்க பாருங்க. கிரீனுக்கு காம்ப்ளிமெண்டரியான கலர் யாரு? டேய் சொல்லுங்கடா. பர்பிள்ரா. ஐயோ பர்பிள்மா. ஓகேவா? பர்பிள் ஆர் வயலட். சோ என்ன கலர் அதை அப்சார்ப் பண்ணுதோ அதுக்கு காம்ப்ளிமெண்டரி கலரை தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கலரை அப்சார்ப் பண்ணுதோ அதுக்கு காம்ப்ளிமெண்டரி கலரை தான் அது வந்து காமிக்கும். எஸ் விஷாலி, எக்ஸாக்ட்லி கண்ணா, அதே கான்செப்ட் தான். காம்ப்ளிமெண்டரி வீல் தான், சரியா? பொண்ணுங்கெல்லாம் இதுல அசால்ட்டா அடிச்சு பிடிச்சிருவாங்க. அதே பசங்களா நீங்க தான் காம்ப்ளிமெண்டரி வீல உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். கேர்ள்ஸ் எல்லாம் இதுல
டிகிரி இல்ல, டிப்ளமா இல்ல, பிஜி டிப்ளமாவே முடிச்சாளுங்க. சரியா? சோ அதனால கிரீனுக்கு பர்பிள் அப்படிங்கறதுனால நம்ம குரோமியம் காம்ப்ளெக்ஸ் என்ன கலர்ல இருக்கும்? நம்மளோட குரோமியம் ஐயோ எஸ், நம்மளோட குரோமியம் காம்ப்ளெக்ஸ் கிரீன் கலர் அப்சார்ப் பண்ணி வயலட் கலர்ல காமிக்கும். ஓகேவா? கிரீன் கலர் அப்சார்ப் பண்ணி வயலட் கலர்ல வெளியே விடுற மாதிரி இருக்கும். இதை நீங்க நோட் பண்ணிக்க. சரியா? ஓகேவா? ரைட்டா? ஐ ஹாவ் அ மதர். என்னடா சொல்ல வரீங்க? எல்லாருக்கும் மம்மி தானே இருப்பாங்க. எஸ். அடுத்ததா, which property generally increases across the transition series from left to right? போற நேரத்துல எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும்? அபர்ணா we are actually working on that டாக்கனா. லீகலியும் என்னோட லீகல் டீம் வச்சு நான் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ டோன்ட் வரி, we will sort it out. ஓகேவா? டிவிக்கு யூனிஃபார்மா காவ்யா? ஓகே. Which property generally increases across the 3D transition series? எந்த டிரான்சிஷன் சீரீஸா இருந்தாலும் if you go from left to right எந்த ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன் ஏ இல்லைன்னு சொல்றோம்? as we go from left to right the size decreases, atomic radius decreases, but increase தான் கேட்டிருக்கான். அதனால B is the right answer. B is the absolute correct answer. அடுத்ததாக இந்த மாலிகுல்ல coordination number of chromium என்ன? what is the coordination number of chromium டாக்கண்ணா? எப்பவுமே ஒரு ஃபார்முலா நான் சொல்லி தந்திருக்கேன். கோஆர்டினேஷன் நம்பர் கேட்டா நம்பர் ஆஃப் லிகண்ட்ஸ மட்டும் பார்க்க கூடாது. பார்த்தோம்னா மண்டை மேல ஒரு துண்டை வச்சுட்டு உட்கார வேண்டியதுதான். அந்த கொஸ்டின்கான மார்க் போயிடும். சரியா? சோ அதனால நம்பர் ஆஃப் லிகண்ட் கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? டென்சிட்டியை மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? கரெக்டா. இங்க நம்மள்ட்ட எத்தனை லிகண்ட் இருக்கு? 3 லிகண்ட் இருக்கு. C2O4 has a density 2 multiply பண்ணுங்க 3 into 2 which is 6, and so option C 6 is the right answer. 6 is the absolute correct answer. ஓகேவா? கிளியரா? C for இன்னும் சாசுகே பசிக்க வைக்கிறீங்களா? C for chemistry. Super ராகனா. So option C 6 is the right answer. 6 is the absolute correct answer. அடுத்ததாக இங்கே ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இந்த காம்பவுண்ட் என்ன ஐசோமரிசமா காமிக்குது? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டா எவ்வளவோ நல்லா இருக்கும். டேக்கனா அசால்ட்டா டம்மி பாபா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆன்சரை சொல்லி விட்டுருங்க பாப்போம். ஆன்சரை சொல்லி விடுங்க பாப்போம். டே பாலிடிக்ஸ்லாம் வேணாம்டா. வாங்கடா ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். நமக்கு பாலிடிக்ஸ்லாம் வேணாம். அதெல்லாம் நம்ம வெளியே பேசிக்கலாம். சரியா? பெக் ஃபெஸ்டிவலா? பிக் ஃபெஸ்டிவலா இல்ல பெக் ஃபெஸ்டிவலா? பெக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கா? சீதானா கன்ஃபார்மா? எஸ். டேக்கனா இந்த மாதிரி ஆனையானையும் கேட்டையானையும் பிராக்கெட் குள்ள போட்டு தந்தான்னா கண்ணை மூடிட்டு நீங்க தொட வேண்டிய ஆப்ஷன் கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் மட்டும்தான் இப்படி நடக்கும். So அதனால option C is the right answer. Option C is the absolute correct answer. இப்போ in a complex donor atom of a ligand glycinate is said to be what? glycinateல donor atom-ஆ யாரு இருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. So சொல்லுங்க பாப்போம். most beautiful girl in the world. டேய் ஆசாதே, நீங்க வாட்ஸ்அப்ல சாட் பண்றீங்கன்னு நினைச்சிட்டீங்க, என்னமோ தப்பா அனுப்பிட்டீங்க போலயே. தப்பு. Come on. இப்போ glycinate donor atomல ligandல donor atom யார் ராகனா? It is very good. Both nitrogen and oxygen. Option C is the right answer. Option C is the absolute correct answer. Very good my dear. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்டா. கோஆர்டினேஷன் நம்பர்ல இருந்தோ இல்ல ஜிஓசில இருந்தோ ஐயுபேக் நேம் கன்ஃபார்மா வரும். இந்த வருஷம் நீ 2026ல கூட வந்துருந்துச்சு. சோ அதனால அசால்ட்டா விட்டுறாதீங்க. இந்த மாலிகுலுக்கான ஐயுபேக் நேம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ் சொல்லுங்க பாப்போம்.
ஐயுபேக் நேம் ஆஃப் CO EN2 Cl2 Cl என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் கேட்டயான் ஆனயான், தம்பி தள்ளு அப்படின்னு சொல்லி கேட்டயானுக்கு போறோம். சோ கேட்டயான் இங்க யாருடாக்கன்னா இவன் தான். இவனை தூக்கி தூர போடுங்க. குளோரைட் தனியா தான் வரணும். எல்லா இடத்துலயும் குளோரைட் வந்து தனியா தான் வந்திருக்கான். இப்போ இத பார்த்ததுமே நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் டி வில் நாட் கம், ஆப்ஷன் பி வில் நாட் கம். காரணம் இங்க ரெண்டு இடத்துலயும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கு இந்த மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்கல. இப்போ 𝑬𝒂𝒏𝒂𝒅 போராட்டத்துல நம்ம பாக்குற நேரத்துல நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுது? இங்க ஆக்சுவலா ரெண்டு கேசஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஃபர்ஸ்ட் நம்மளோட எத்திலின் டையமின் ஒரு லிகண்டாவும் குளோரோ குரூப் ஒரு லிகண்டாவும் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எத்திலின் டையமினோட பேர் எடுப்பீங்களா, குளோரோ குரூப்போட பேர் எடுப்பீங்களாடா கண்ணா? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம். எத்திலின் டையமினடா எடுக்க போறீங்க. சோ எத்திலின் டையமின்ல ஆல்ரெடி டை இருக்கிறதுனால ரெண்டு எத்திலினை பிஸ் வச்சு காமிக்கிறோம். சோ பிஸ் எத்திலின் டையமின், தென் டைக்ளோரிடோ, தென் கோபால்ட், அதோட ஆக்சிடேஷன் நம்பர் 3 chloride. Option A is the right answer. Option A is the absolute correct answer. ஏனா அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் or டம்ப் டமால், அடாவடி தொர்த்தி அடி, எதை வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். பட் ஆப்ஷன் A is the right answer. அடுத்ததாக, in which complex is the metal in zero oxidation state? எந்த காம்ப்ளெக்ஸ்ல மெட்டல் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாமா கண்ணா? வெரி வெரி ஈஸி क्वेश्चन. சோ ஆன்சர் என்னங்கறத பார்த்தலாம். சீதானா? எல்லாரும் சீதா சொல்லிருக்கீங்க. ஓகே, பார்த்தலாம் பார்த்தலாம். யாருக்கு இங்க ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு? ஆப்வியஸ்லி குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் ஜீரோவா இருக்கக்கூடிய CO குரூப்புக்கு தான். ஏன்னா CO குரூப்புக்கு தான் குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? ஜீரோ. அப்ப இவனுக்கு தான் குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆர் ஜீரோ ஆக்சிடேஷன் நம்பர் அமல்படுத்தப்படும். And so option B is the right answer. அடுத்ததாக, which gives the deep blue solution with excess NH3? NH3 கூட ரியாக்ட் பண்ணும்போ டீப் ப்ளூ சொல்யூஷனை யாரு கொடுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு கொடுப்பாடா கண்ணா? B for பாலாப்பா. என்னப்பா யாரப்பே? ஹுமைரா, I am solving the question ரா. அப்புறம் நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இன்னும் அநியாயம் பண்றீங்களே. B கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? எஸ். ஓகே, காப்பர் வந்து அமோனியா கூட ரியாக்ட் பண்ணும்போ நமக்கு என்ன ஸ்ட்ரக்சரை தரும்? காப்பர் NH3 power 4 2 மைனஸ் ஸ்ட்ரக்சரை தரும். கரெக்டா? கரெக்டா? சோ இந்த கேஸ்ல காப்பரோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? இட் இஸ் 2+. அண்ட் எங்கெல்லாம் காப்பர் 2+ல இருக்கோ அங்கெல்லாம் அது ப்ளூ கலர்ல இருக்கும். அதனால ஆப்ஷன் B is the right answer. ஆப்ஷன் B is the absolute correct answer. அடுத்ததாக, limestone passing through hot HCl gives effervescence of which gas? limestone நான் hot HCl வழி பாஸ் பண்ணேனா? Ma'am, I feel fully depression past 2 days. I will be back later, ma'am. Gomati, call me after the live. I'll talk with you. Okay? Call me after the live. I'll talk with you. இப்போ limestone HCl இருக்கிற பாதை வழி நீங்க அனுப்பும்போ ஒரு எஃபர்வசன்ஸ் நுரையா ஒரு இடத்துல கிளம்புமாமா. அந்த நுரை யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நுரை யாருன்னு சொல்லிடலாமா? டெக்கனா, limestone-நாவே நம்ம தலைவி CaCO3 தான். Right? So we are taking it as CaCO3. இந்த CaCO3 HCl கூட react பண்ணா what will you get?
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறது கார்பன் டை ஆக்சைடு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறது கார்பன் டை ஆக்சைடு. ரெண்டாவதா இந்த கால்சியமும் குளோரினும் சேர்ந்து CaCl2 மாறி மூணாவதா H2O மாறும். இங்க யார் அந்த நுரையா கிளம்புறால? CO2 தான். And so option C is the right answer. Option C is the absolute correct answer. Okay வா? Clear-ஆ? Yes கமலேஷ். என்ன விஷயம் சொல்லுங்க. கண்டிப்பா எடுக்கலாம் சஞ்சித். focus on the class. கிளாஸை கவனிச்சாவே எடுத்தலாம். சரிங்களா? So இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போனீங்கன்னா, which is the noble gas with the highest melting point? இங்க இருக்கக்கூடிய நோபல் கேஸ்ல யாருக்கு ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்குன்னு கேட்டிருக்கோம். இன்னும் 30 more questions தரும். 30 more questions. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? சோ இங்க யாருக்கு ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்குடா கண்ணா? கண்ணா எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நோபல் கேஸஸ பொறுத்தவரை as you go down the group அவங்களோட எல்லா பாயிண்ட்டும், அதாவது மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? டியூ டு லண்டன்ஸ் ஃபோர்சஸ், வாண்டர்வால்ஸ் ஃபோர்சஸ், எல்லா ஃபோர்சஸ்னாலையும். ஸோ அதனால நம்மளோட நம்மளோட நோபல் கேசஸ்ல யார் இருப்பா? ஹே, நீ, ஆறு, கிருபா from 𝒌𝒑𝒔. அதாவது ஹே is for helium, கரெக்டா? ஹே is for helium, நீ is for neon, ஆறு is for argon, கிருபா for krypton, 𝒌𝒑𝒔, xenon and radon. கீழே யார் இருக்கா? ரேடான் தான் இருக்கா. அப்ப அவனோட மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் எல்லாமே அதிகமா இருக்கும். கிளியரா? So yes, option D, dum dum damal is the right answer ரகனா. கிளியரா? அடுத்ததாக which gives positive test with neutral FeCl3 giving a violet color. யாரு FeCl3 கூட ரியாக்ட் பண்ணி violet கலர் தருவா? violet கலர் தருவா? யார் அது அப்படின்னு தேடினீங்கன்னா வேற யாரும் இல்ல, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு தலைவி தான் தருவாங்க. which is none other than phenol. And so option C is the right answer. Option ma'am எங்க and உங்களா புகழா not doing ஒன்னும் புரியல கமலேஷ், ஒன்னும் புரியல கமலேஷ். So always remember, phenol neutral FeCl3 கூட react பண்ணுச்சுனா it is going to give you a violetish color. And so option C is the right answer. Option C is the absolute correct answer rakana. அடுத்ததாக நம்ம போகக்கூடியது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. பட் அதுக்கு முன்னாடி இன்ஆர்கானிக்ல எத்தனை பேர் ஃபுல் மார்க் எடுத்திருக்கீங்க? கமெண்ட்ல ஒரு குட்டி ஃபயரை போடுங்க பாப்போம். இன்ஆர்கானிக்ல எத்தனை பேர் ஃபுல் மார்க் எடுத்திருக்கீங்க? கமெண்ட் செக்ஷன்ல ஒரு குட்டி ஃபயரை போடுங்க பாப்போம். C for சின்ன மருமகளா? My mother applauded you. Oh, okay, Kamalesh. I didn't see it, Rakana. So sorry. இதோ இப்பவே பாத்துறேன். இங்க அதுல போதுமா இல்ல எக்ஸ்ட்ரா? ஹுமைரா, come to our classes, நான் பாத்துக்கிறேன். சரியா? எங்க அம்மா. Oh, thank you, Kamalesh. Thank you so much, Rakana. Thank you so much. And thank you, ma'am. I am so happy to hear that. 2 questions wrong. எத்தனை question wrongங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? யாரா கிளாஸுக்கு ரெகுலரா வந்துருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? 5 நாள்ல நீங்க எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, பிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக், I will ensure that you are getting good marks. சரியா? இங்க வந்தா மட்டும் போதும். 1 question wrong, 2 question wrong, 3 question wrong, 4 question wrong. ஏய் ரஷ்மி, நீ கிளாஸ்ல இல்லவே இல்ல தானே? எனக்கு தெரியும். அக்ஷயா 3, அனுஷா 5, ஓகே, கௌதம் 1. டேகனா full mark வாங்கன எல்லாரும் you are doing an absolute good way. So பாலா, ஷஹானா, ஓகே, அப்புறம் ஆசாத், மாஸ்டரா எல்லாரும். பட் யாரெல்லாம் கொஸ்டின்ஸ் தப்பா வந்திருக்கோ தயவு செஞ்சு எரர் நோட்ல நோட் பண்ணி வைங்க. ஓகேவா? தயவு செஞ்சு எரர் நோட்ல நோட் பண்ணி வைங்க. காவ்யா,
உண்மையிலேயே சொல்லுங்க, நீங்களா சால்வே பண்ணல, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஓகேவா? ஒரு ஆன்சர் சொல்லலடா, ஆனா கடைசியில மேம் ஆன்சர் ராங் அப்படின்னு சொன்னா என்னது? சோ ஷீலா வெரி குட் ராக்கனா, நோ வரிஸ். இப்போ ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின், 3 கொஸ்டின், 4 கொஸ்டின் தப்பா பண்றீங்க. இது போக 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 0 கொஸ்டின்ஸ்ல போய் முடியும். சரியா? மேம் ஐ ரோட் எவ்ரிதிங் ரைட் மேம் அப்படின்னு கான்பிடென்ட்டா நீங்களே வந்து சொல்லுவீங்க. அந்த நாள் வரத்தான் போகுது. சோ கிளாஸுக்கு மட்டும் ரெகுலரா வந்துங்க, இல்லைன்னா வெல்த்துக்கு தருவேன், அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். சோ நோட் பண்ணிட்டீங்களா? எரர் நோட்ல சைட் பை சைட் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களால திருப்பி பக்காவா ஒர்க் பண்ண முடியும். எரர் நோட் முக்கியம் பிகிலே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைன். அடுத்ததாக ஆர்கானிக் அவனுக்கிட்ட தான் போறோம். கட்டன்னு சால்வ் பண்ண போறோம். டிஸ்க்ளைமர், இங்கேயும் நீங்க என்ன பண்ணணும்? கொஸ்டின்ஸை பக்காவா சால்வ் பண்ணி வைக்கணும். சரியா? கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணாம இருக்கீங்களா? ப்ளீஸ்ரா கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. எனக்கு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஏன் நான் ஆன்சரை கமெண்ட்ல சொல்றேன்னா, it is to ensure that we bring in that connection. ஓகேவா? ஆக்டிவ் ரீகால ஆக்டிவேட் பண்றோம் நம்ம. சோ ஆக்டிவேட் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஸ்டினான ஆர்கானிக்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்லுங்க. In an organic compound, the longest chain containing principal functional group is what? Side chain-ஆ, branch-ஆ, parent chain-ஆ, substituent-ஆ? அசால்ட்டான கொஸ்டின். இந்த மாதிரி எல்லாம் என்டிஏ கேட்டாங்கன்னா டம்மி பாவா இவன் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடலாம். சோ ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Longest chain is none other than our parent chain, and so option B is the right answer. Option B is the absolute correct answer. Super ராகனா. அடுத்த கொஸ்டின், IUPAC name of IUPAC ரொம்ப ரொம்ப முக்கியம். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லயும் முக்கியம், இங்க ஜிஓசிலையும் ரொம்ப முக்கியம். எக்ஸ் மார்க் போட்டுக்கோ, அம்புக்குறி போட்டுக்கோ, எலும்பு கூட போட்டுக்கோ. அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல ஃபயரை போட்டுக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் லைக் சூப்பர் இம்பார்ட்டன்ட். அண்ட் இதற்கான ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிராக்கெட்ல ஏதாச்சும் மாலிகுல் வருதுன்னா அது பிரான்ச்ல வருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு பாத்தீங்கன்னா இட் இஸ் CH3 CH OH COH. நான் OH மேல போட்டுக்கிறேன் so that we don't have any issues here. இங்க பாத்தீங்கன்னா the parent chain is very simple and easy to find. இதுதான் parent chain. 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோபனாயிக் நீங்க லாக்டால் நினைக்கலாம். லாக்டால் எடுத்துக்கவே கூடாது, காரணம் it is not an IUPAC name, it is a common name. சரியா? இப்போ 3 கார்பன் ஒண்ணா இருக்கு. இந்த 3 கார்பன்ல 1 2 3 ரெண்டாவது கார்பன்ல OH சப்ஸ்டிட்யூயன்ட்டா இருக்கு. அப்போ ரெண்டாவது கார்பன் 2 ஹைட்ராக்சி அப்படிங்கறது ஆப்ஷன் ஏல தான் வந்திருக்கு. And so option A is the right answer. Option A is the absolute correct answer. A for AMSM. ஓகேவா? டுடே ஃபயர் சர்வீஸ் லீவ் மேம். மேலதான் பிரீத்தி இருக்காங்களே, இன்னும்மா இப்படி சொல்லிட்டீங்க? பிரீத்தி இருக்காங்க, ஆதி இருக்காங்க, சாசுகேவும் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நம்ம பிரீத்தி ஃபயர் சர்வீஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன்ரா, she is always present. ஓகேவா? அடுத்ததாக which is an example of பொசிஷன் ஐசோமரிசம். பொசிஷன் ஐசோமரிசம்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொசிஷன் ஐசோமரிசம்னா என்னடா அர்த்தம்? நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் மட்டும்தான் மாறும், ஃபங்க்ஷனல் குரூப் மாறாது. ஃபங்க்ஷனல் குரூப் மாறாதுன்னா எத்தனால் அண்ட் ஈதர் வராது, இது வரவே வராது. ஈத்தேன் அண்ட் ஈத்தேன் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் வராது. ஆல் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல N-propanol which means linear OH வந்திருக்கு, isopropanol which means branchல வந்திருக்கு. And so the correct answer is obviously option A. ஏனா அடாவட்டி, அதிரட்டி, திருப்பி அடி. அடுத்ததா inductive effect, one of the most important effect. Inductive effect பத்தி கேட்டிருக்கான். Inductive effect operates through pi bonds, operates through sigma bonds and decreases with distance, only operates in benzene or is independent of distance. எது கரெக்டான ஆன்சர்? கேர்ள் வர்சஸ் கேர்ள் கொஸ்டின் எப்போ மேம் வைப்பீங்க? இனி நான் அது ஒண்ணுதான்டா பட்டல. வெரி குட் வெரி குட் வெரி குட். நம்ம சாசுகே பாஷையில சொல்லணும்னா B for மம்தா பைஜு, நம்ம பாஷையில சொல்லணும்னா B for பஜ்ஜி பால் ஆர் பிளாஸ்ட். ஓகே,
So அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இண்டக்டிவ் எஃபெக்ட்ங்கிறது ஒரு எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட் அண்ட் ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டுக்கு இடையே ஒரு பாண்ட் இருக்குன்னா அந்த பாண்ட்ல உள்ள ரெண்டு எலக்ட்ரானும் எனக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் தான் கொஞ்சம் நல்லா பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துருமாமா. இப்படி இன்டியூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட். இது எங்க நடக்கும்? சிங்கிள் பாண்ட் சிக்மா பாண்ட்ல நடக்கும். அண்ட் இட் ரெடியூசஸ் வித் டிஸ்டன்ஸ். 3 கார்பனுக்கு மேல ஒர்க் ஆகாது தலைவா. சோ அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா arrange the acidity order of the following compound. இதுல யாருக்கு most acidic வரும்? அனீஷே பீப் சாங் இன்னுமாடா நீ வீட்ல? So what is the answer Kana? What is the answer? Acidity compound. Acidity increases with minus I group. Minus I is directly proportional to acidic center. இங்க இருக்குறதே இங்க no minus I. இங்க குளோரின் இருக்கு, ஃப்ளூரின் இருக்கு, புரோமின் இருக்கு. இவங்களோட மைனஸ் ஐ ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூரின், அதுக்கப்புறமா குளோரின், அதுக்கப்புறமா புரோமின். சோ அதனால யாருக்கு மோஸ்ட் அசிடிக் நேச்சர் இருக்கும்? ஆப்வியஸ்லி fluorine இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் தான். So option C is the right answer. Option C is the absolute correct answer. அடுத்ததாக which is the most stable alkene? இருக்கறதுல யாரு ரொம்ப ஸ்டேபிளான ஆல்கீன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், ரொம்ப ஈஸியா. ஆல்கீன் சொல்லிட்டு அப்படி அதுலயும் ஆல்கீன்ல சிஸ், டிரான்ஸ், அவன், இவன் எல்லாரும் இருக்கான். யார் ரொம்ப ஸ்டேபிள்? போண்டா டீயா? யார பிஎன்சிக்கும் தான் இங்க சண்டையா இருக்கு. பிஎன்சிக்கும் தான் இங்க சண்டையா இருக்கு. பட் நான் சொல்றேன் சிஸ் இல்ல, trans. Trans is the right answer. Option C is the right answer. C for chocolate. Chocolate coffee. Superra, superra. So yes, option C is the right answer. Option C is the absolute correct answer. அடுத்ததா, Wood's reaction is best for preparing what? Dekana 171 likes அடிச்சாச்சுடா, 200 க்கு கொஞ்சம் தான் பாக்கி. அடிச்சு விடுங்க. ஓகேவா? So Wood's reaction is best for preparing what? Wood's reaction எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? symmetrical alkanes உருவாக்குறதுக்காக. symmetrical even number count இருக்கக்கூடிய alkanes உருவாக்குறதுக்காக. and so நம்ம சென்டல் கிரேட் சொன்ன மாதிரி ஆப்ஷன் A is the right answer. நம்ம கமலேஷ், கோமதி, அனீஷ் ஆனா இல்லையே, ஓகே, ஷகானா, கண்ணன் எல்லாரும் சொன்ன, ராஸ்மி சொன்ன ஆப்ஷன் A is the right answer. Option A is the absolute correct answer. அடுத்ததாக which gives benzene on reaction with soda lime. soda lime பென்சீனும் சோடா லைமும் இங்க இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்க ரியாக்ட் பண்ணி பென்சீனை தாங்கடா அப்படின்னு சொன்னா யாரு தருவா? ஆஹா, யார ரைட்ராகனா. சோ யாரு தருவா? நம்மளோட சோடியம் பென்சோயேட். சோ நம்மளோட சோடியம் பென்சோயேட் சரியா, சோடா லைம் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா இந்த குரூப்பா அப்படியே பிடிச்சிட்டு போயிருச்சுன்னா இங்க பாக்கி யாரு இருப்பா? பென்சீன் தான் இருப்பா. and so option A, sodium benzoate is the right answer. Okay, அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா bromine water test is positive for. bromine water test is positive for யாருக்கு பாசிட்டிவா இருக்கும்? saturated hydrocarbons வராது, aromatic வராது, alcohols வரவே வராது. சோ யாருக்கு இந்த டெஸ்ட் பாசிட்டிவா இருக்கும்? unsaturated hydrocarbons, alkenes and alkanes. Yes, Shana. B for bumblebee. Option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததா, the major product of HCl addition to two
methylpropane is major product of HCl addition to 2-methylpropane is methylpropane கூட HCl addition add பண்றீங்கன்னா Sasuke ஆஹா thank you my dear. So யாரா தூங்காதே கண்ணா தூங்காதே இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் தான் இருக்கு சால்வ் பண்ணிட்டு போ 20 நாள் தான் இருக்கு நமக்கு படிக்கிறதுக்கு சரியா so focus on the preparation hi Lakshman welcome on board my dear Lakshman Mageshwari welcome on board இப்போ HCl-ம் 2-methylpropane-ம் ரியாக்ட் பண்ணுதுனா இங்க என்ன ரியாக்ஷன் நடக்குது டபுள் பாண்ட் பிரேக் பண்ற ரியாக்ஷன் நடக்காது in presence of halohydride which is either under Markovnikov or anti-Markovnikov. Peroxide இல்லாததுனால மார்க்கோனிகாவை எடுத்தோம்னா 2-methylpropane அப்போ 1 2 3 செகண்ட் பொசிஷன்ல கார்பன் இருக்கு இந்த இடத்துல you will have CH3 C 1 2 3 பாண்ட் போயிடுச்சுன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் CH2 கரெக்டா இங்க CH3 ரைட்டா இங்க ஹைட்ரஜன் வராது இவன் கூட HCl போய் ரியாக்ட் பண்ண போறா இன் கேஸ் ஆஃப் மார்க்கோனிகாவ்ல பெராக்சைடு தான் நம்மளோட போரிக்ஸ்கார் இல்ல which means rich becomes rich இங்க எல்லா விதமான பாலிடிக்ஸும் நடக்கும் rich becomes rich இங்க காசு யாரு hydrogen தான் நம்மளோட காசு which is hydrogen is our money and hydrogen எங்க போகும் hydrogen அதிகமா இருக்கிற இடத்துக்கு போகும் கரெக்டா hydrogen எங்க அதிகமா இருக்குடா கண்ணா hydrogen எங்க அதிகமா இருக்கு இங்கயா இங்க அதிகமா இருக்கு அப்போ இங்க CH3 ஆகும் பாண்ட் உடையும் இங்க குளோரின் வந்து சேரும் அப்ப செகண்ட் பொசிஷன்ல குளோரின் வரதுனால what is the right answer மக்களே it is option B 2-chloro 2-methylpropane is the right answer அடுத்து ஐயோ சாரி naphthalene என்னன்னு கேட்டிருக்காங்க அது ஆல்ரெடி நான் காமிச்சேன் ஒரு பைசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட் ரெண்டு பென்சீன் ரிங் இப்படி ஒண்ணா சேர்ந்துச்சுன்னா சரியா அதத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் naphthalene அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக the major product of Friedel-Crafts alkylation of benzene with 1-chloropropane is 1-chloropropane கூட பென்சீன் கடகடா குடுகுடுன்னு Friedel-Crafts alkylationல ரியாக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் thank you Kannan thank you so much my dear so என்ன கிடைக்கும் what will be the product my dear what will be the product it is going to be none other than isopropyl benzene ங்கிறது யாரு cumin இந்த ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா அந்த கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மென்ட் கான்செப்ட்ல நம்ம படிச்சிருப்போம்ல so isopropyl benzene option B is the right answer B for bundi B for bumblebee B for bonda எதா வேணா வச்சுக்கோங்க பட் ஆப்ஷன் B தாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அடுத்ததாக in an SN2 reaction product என்னத்தை காமிக்குது so SN2 it is a one step reaction நம்மளோட செம்பருத்தி சீரியல் ஞாபகம் வரும் ஓகேவா செம்பருத்தி சீரியல்ல என்ன நடக்கும் கார்பனும் அதாவது ஹீரோ கார்பனும் வில்லி லிகாண்டும் like they will be together but then நம்மளோட ஹீரோயின் நியூக்ளியோஃபைல் வந்ததும் லிகாண்ட் தன்னந்தனியா ஓடிரும் கரெக்டா லிவிங் குரூப் தன்னந்தனியா போயிரும் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோட வாழ்க்கையே திருப்பி போட்ட தோசை மாதிரி மாறிடும் கரெக்டா அப்ப இவன் திரும்பிட்டானா என்ன நடந்திருக்கு இன்வர்ஷன் நடந்திருக்கு இத வால்டர் இன்வர்ஷன் அம்ப்ரெல்லா இன்வர்ஷன் 100% இன்வர்ஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க and so option B is the right answer option B is the absolute correct answer அடுத்த question க்கு போனீங்கன்னா which halide is the most reactive towards nucleophilic substitution இதுல எந்த halide nucleophilic substitution க்கு ரொம்ப ரியாக்டிவா இருக்கும் சொல்லுங்க ரொம்ப ரியாக்டிவா இருக்கும் allyl chloride vinyl chloride aryl chloride இல்ல alkyl chloride ஜெய்சாய் நான் அதுக்கு ஒரு தனியா வீடியோ போட்டிருக்கேன் கண்ணா check it out you will get the data
It is allyl, alkyl, vinyl or aryl. Nucleophilic substitution, resonance இருக்கக்கூடிய double bond இருக்கக்கூடிய கேசஸ்ல obviously nucleophilic substitution கொஞ்சம் அதிகமா நடக்கும். ஏன்னா nucleophile is attracted to those cases. கரெக்டா? அதனால allyl chloride is the right answer. Allyl chloride is the absolute correct answer. கரெக்டா? Yes. ஜெய்சாய் டைம்ஸ் ஆஃப் இந்தியால சொல்லியிருக்காங்க. பட் அது உண்மையா தப்பாங்கிறத என்டிஏ தான் சொல்லும். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் ஈவன் இன் தட் வீடியோ ஐ ஆக்சுவலி செட். ஸோ அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் டிடிடி. டிடிடி எங்க யூஸ் பண்ணுவாங்க? டிடிடி is something which is banned in US. ஆனா இப்பவும் இந்தியால யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிடிடி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? டிடிடி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? எஸ், PDF கண்டிப்பா கொடுக்கிறேன் ஷாஹித். after the class I will be giving. So it is none other than pesticide. Option A is the right answer. Option A is the absolute correct answer. நம்மளோட இந்த பிளான்ஸ்ல எல்லாம் இந்த சின்ன சின்ன பாலிடிக்ஸ் பா, நீங்க வேற அது வாயை திறக்க கூடாது அவனை பத்தி. அவனா பெரிய ஆளாயிட்டான் இப்போ, அதனால சுப் அவனை பத்தி பேசாதீங்க. அந்த நம்மளோட கிச்சனோட ராஜாவை பத்தி பேசாதீங்க, சரியா? பெஸ்டிசைட் நம்மளோட பூச்சிக்கொல்லியா இருக்கும். டிடிடி தான் அங்க இருக்கும், சரியா? சோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா conversion of OH to OET, அதாவது ethyl ether is best done by whom? யார் அத கரெக்டா பண்ணுவா? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். யார் அத கரெக்டா பண்ணுவா? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். யார் அத கரெக்டா சொல்லுவா? ஏவா, ஷாரா? Yes, yes. Okay. So it is absolutely Williamson synthesis. Williamson's ether synthesisல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட இந்த குரூப்பை வந்து அப்படியே ஈத்தரா மாத்துவோம். கரெக்டா? சோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர் கண்ணா. அடுத்ததாக அடுத்த क्वेश्चन. Phenol can be obtained from cumin by. Phenol cuminல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? Phenol cuminல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? டே 4 லைக் தான்டா. ஓகே, 4 லைக் தான். சோ 4 லைக் வந்துச்சுன்னா obviously we are set. 180 வந்துரும். யாரெல்லாம் லைக் தட்டி விடலையோ, யாரெல்லாம் லைக் தட்டி விடலையோ மறக்காம லைக் தட்டி விடுங்க பாப்போம். பீதா கன்ஃபார்மா? பீதானா கன்ஃபார்மா? ஓகே 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 மை டியர், வெரி குட் வெரி குட். சோ cumin கூட ஹைட்ரோபெராக்சைடு ரியாக்ட் பண்ணும்போ, when cumin reacts with oxygen it becomes cumin hydroperoxide. இவனை ஒரு ஆசிட் இருக்கிற இடத்துல போட்டீங்கன்னா, ஓகேவா, ஆசிட்ல இருந்து போட்டீங்கன்னா அவன் குடுகுடோட ஃபீனாலாவும் அசிட்டோனாவும் மாறிடுவான். And so phenol is the right answer. Phenol is the absolute correct answer. அடுத்ததாக இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மக்களே, இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன மக்களே? ஹாய் கீர்த்தனா, வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். ஏதா கன்ஃபார்மா? 183 லைக்ஸ். தேங்க்யூ so much. யாராச்சும் லைக் பண்ணலனா லைக் போட்டுருங்க. let us reach 200, சரியா? சோ ஆப்ஷன் ஏ, ஆர் யூ ஷூர்? இப்போ கிளிசரால HNO3 கூட ரியாக்ட் பண்ண விட்டா அவன் வெடிபொருளாக மாறிடுவான். எஸ், வெடிபொருளாக மாறிடுவான். வெடிபொருள் in the sense what could be the right answer? வெடிபொருள் in the sense nitroglycerin is the right answer. கரெக்டா? இது HNO3 கூடயும் ரியாக்ட் ஆகும் in presence of an acidic medium. அதனால தான் H2SO4 எடுத்திருக்கோம். it is a medium, not a reagent. ஓகேவா? கிளியரா? ஹாய் கமலேஷன்.
ma'am the portions of meeting paratha என்னாச்சு இந்துமதி அடுத்ததாக decolorization of alkaline KMNO4 by organic compound suggests the presence of alkaline KMNO4 வச்சு நம்ம ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட டிகலரைஸ் பண்ணோம்னா அங்க என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம் 190 legs சூப்பரா கண்ணா let us reach 200 ஓகேவா let us reach 200 கண்டிப்பா பாதி இல்லாம மார்த்தா but once we finish the session சரியா so இப்போ decolorization of alkaline KMNO4 எங்க நடக்கும் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நடக்குதுன்னா then அங்க கண்டிப்பா ஒருத்தன் இருக்கா அப்படிங்கறது தான் அர்த்தம் அந்த ஒருத்தன் யாரு நம்மளோட reducing groups OH இருக்கலாம் CHO இருக்கலாம் alkene இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு reducing group இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் சரியா கிளியரா இதத்தான் நம்ம பேயர்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் பேயர்ஸ் டெஸ்ட் தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா கண்ணா நோட் பண்ணிக்கோ அடுத்ததாக methyl alcohol is also called as what methyl alcohol methanol நம்ம என்னன்னு சொல்லுவோம் methyl alcohol methanol நம்ம என்னன்னு சொல்லுவோம்டா கண்ணா what will we talk about him டேய் இவனை எங்க இருந்து ஆக்சுவலா உருவாக்குவாங்க தெரியுமா இந்த மர பட்டையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் டிஸ்டில் பண்ணி தான் பண்டைய காலத்துல உருவாக்கிட்டு இருந்தாங்க அதனால மெத்தல் ஆல்கஹால் இவனுங்க wood alcohol அப்படின்னு சொல்லுவானுங்க and so wood alcohol is the right answer whereas நம்மளோட கிரெயின்ஸ்ல இருந்து பொதுவா நீங்க ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் எல்லாம் அதுக்குள்ள என்னடா இருக்கும் நம்ம தலைவன் எத்தனால் தான் சரியா ஓகேவா சோ அந்த எத்தனால கிரெயின்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்றதுனால கிரெயின் ஆல்கஹால் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு சோ தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அடுத்ததா acetone on reaction with NH2OH acetone NH2OH கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா என்ன ப்ராடக்ட் தரும் NH2OH அப்போ நமக்கு ஆக்சைம் உருவாகுதுன்னா அது அசிட்டோன் ஆக்சைமா இல்ல அசிட்டால் ஆக்சைமா யோசிச்சு சொல்லுங்க இட் இஸ் அசிட்டோன் ஆக்சைம் ஏன்னா இங்க ஆல்டிஹைட் குரூப் எதுவும் இல்ல ஆல் ஆக்சைமை உருவாக்குறதுக்கு சரியா சோ அதனால அசிட்டோன் ஆக்சைம் இஸ் த ரைட் ஆன்சர் அசிட்டோன் ஆக்சைம் இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கடா NH2OH ஒரு கார்பனைல் குரூப் கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா ஆக்சைமையும் NH2NH2 நம்மளோட ஹைட்ரஜன் நம்ம கார்பனைல் கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா ஹைட்ரஜோனை ப்ரொடியூஸ் பண்ணும் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய தடவை क्वेश्चनல கேட்டிருக்கான் சரியா அடுத்த क्वेश्चन which gives DNP test positive யாரு DNP டெஸ்ட்க்கு பாசிட்டிவ் அப்படிங்கற ஒரு கண்டிஷனை கொடுப்பா இது ஆக்சுவலா பயோமாலிகுல்ஸ்லயும் நீங்க படிச்சிருப்பீங்க நம்மளோட ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் சாப்டர்லயும் படிச்சிருப்பீங்க சோ யார் அது பெர்ல்ஃபாங்ஸ் சூப்பர்ரா very good how many question இருக்கு ma'am just 20 more questions da 20 more questions and we are done and dusted for the day so இத ஆல்டிஹைடும் காமிப்பான் கீட்டோனும் காமிப்பான் and so option C is the right answer option C is the absolute correct answer அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா அசிட்டோன் and propanol are அசிட்டோனும் ப்ரோபனாலும் என்ன அசிட்டோனும் ப்ரோபனாலும் என்ன அசிட்டோன் is a ketonic group with 2 carbons கரெக்டா 2 கார்பன் உள்ள கீட்டோன் ப்ரோபனால் 3 கார்பன் உள்ள நம்மளோட ஆல்டிஹைட் கரெக்டா இன்ஃபேக்ட் கீட்டோன்லயே அசிட்டோன்லயே அவனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா CH3CO CH3 ன்னு இருக்கும் ப்ரோபனாலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா CH3 CH2 CH4 ன்னு இருக்கும் இங்க ரெண்டு இடத்துலயும் ஒரு ஆக்சிஜன் தான் ரெண்டு இடத்துலயும் சேம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 6 ஹைட்ரஜன் தான் ரெண்டு இடத்துலயும் 3 கார்பன் தான் பட் என்ன மாறி இருக்கு functional group இங்க மாறி இருக்கு functional group மாறி இருந்துச்சுன்னா then it is a functional isomers and so option B is the right answer option B is the absolute correct answer rakana okay va tarun
ஆஹா, தேங்க்யூ கண்ணன், தேங்க்யூ சோ மச் கண்ணா. ஆனா தருண் ஒழுங்குமுறையே லைக் போட்டுருங்க, ஓகேவா? அடுத்ததா மெத்தில் கீட்டோன்ஸ் gives yellow precipitate with. டேக்கடா yellow precipitate எங்கடா? மெத்தில் கீட்டோன் தரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கட்ட ஆன்சர் பண்ணுங்க. எங்க நமக்கு எல்லோ precipitate உருவாக்கும்? அதுவும் மெத்தில் கீட்டோன் CH3CO குரூப் இருந்தா அவன் கண்டிப்பா அயோடோஃபார்ம் டெஸ்ட் தருவான். கரெக்டா? ஃப்ரீ CH3CO குரூப் இருந்தா அயோடோஃபார்ம் டெஸ்ட் தருவான். அயோடோஃபார்ம் டெஸ்ட்ல ப்ராடக்ட் என்ன கலர்ல இருக்கும்? yellow கலர் precipitate இருக்கும். which means option C is the right answer. Option C is the absolute correct answer. இங்க toluenes-ஐயும் எடுத்துக்க முடியாது, fillings-ஐயும் எடுத்துக்க முடியாது, because a ketone do not react with toluenes and fillings. அதனால கடைசியா ஐடோஃபார்முக்கு தான் வந்தாகணும். நீ எங்க போனாலும் இங்க தாண்டி வரணும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சிக்கு வந்துரும். ஓகேவா? கிளியரா? அடுத்ததாக the reaction of acidic anhydride with benzene in the presence of AlCl3. AlCl3 பொறுத்தவரை அவனை ரியேஜென்ட்டா வைக்கிறீங்கன்னா அங்க என்ன ரியாக்ஷன் நடக்குதாக்கனா, இங்க ஃபர்ஸ்ட் நீங்க யாரை யூஸ் பண்றீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். you are using an acidic anhydride. acidic anhydride னு சொல்லும்போ it is actually an acetyl group addition. acetyl group addition நம்ம acylation அப்படின்னு சொல்லிக்கலாமா? எஸ், acetyl group addition நம்ம acylation னு சொல்லிக்கலாமா? கூடவே AlCl3 யூஸ் பண்றீங்க. AlCl3 யூஸ் பண்ணா இது கிராஃப்ஸ் acylation சேர்ந்ததா இருக்குமா? கரெக்டா? அதனால இங்க கிராஃப்ஸ் acylation தான் ரியாக்ட் பண்ணுது. அங்க அசிட்டைல் அன்ஹைட்ரைடும் பென்சைனும் சேர்ந்துச்சுனா ஃபைனலா நமக்கு என்ன ப்ராடக்ட் தரும்? அசிட்டோஃபீனோனை தரும். And so option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததாக which gives Tollens test negative. இங்க யாரு Tollens test நெகட்டிவா தருவா? டேக்கனா always remember in case of Tollens reagent நம்மளோட aldehydes will only react. ketones react ஆகாது. fillings கூடயும் ketone react ஆகாது. அப்போ இங்க யாரு ரியாக்ட் பண்ண மாட்டா? யாரு நெகட்டிவா இருப்பா? யார் ராகனா? 200 likes reach. thank you so much ராகனா. சூப்பர். ஒரு சின்ன ஆசை, அந்த 200 225 மாத்திடலாமா? எஸ், 200 225 மாத்திடலாமா? தேங்க்யூ சோ மச். உண்மையிலே கண்ணன் எல்லாரும் இங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்ணன் அண்ட் எல்லாருமே யூ ஆர் ஆக்சுவலி மோட்டிவேட்டிங் அ லாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர். லாட்ஸ் ஆஃப் லவ். அந்த லைக் போட்ட நல்ல உள்ளங்களுக்கு தேங்க்யூ டாக்கண்ணா. லாட்ஸ் ஆஃப் லவ். ஓகே, ஸோ இப்போ அடுத்ததாக which gives Tollens test negative. யாரு Tollens test நெகட்டிவா கொடுப்பா? யாரு கொடுப்பா? அட கீட்டோன் அசிட்டோன் தான் கொடுப்பான். அதுதான் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐயூபேக் நேம் வந்தாவே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆர் ஜிஓசி ஒரு क्वेश्चन கன்ஃபார்ம். சரியா? ஒரு क्वेश्चन கன்ஃபார்ம் ஐயூபேக்ல இருந்து. சோ அதனால இந்த மாலிகுலோட ஐயூபேக் என்ன? முதல்ல இவனை பிரிச்சு எழுதுங்க. CH3 ட்வைஸா இவனை பிரிச்சு எழுதுங்க. எழுதலாம் CH3 then CH கீழ ஒரு CH3 வரும். இப்ப நம்மளோட பேரண்ட் செயின் யாரு? நம்மளோட பேரண்ட் செயின் இவங்க தான். பேரண்ட் செயின்ல டோட்டலா யாரு இருக்கா? எத்தனை கார்பன்ஸ் இருக்கா? 3 கார்பன் இருக்கா. 3 கார்பன்னா ப்ரோப் அப்படிங்கிறது வரும். சோ அதனால பியூட்டனாயிக் ஐசோபியூட்ரிக் கட்டிங். அடுத்ததா 3 கார்பன்ல எந்த இடத்துல மெத்தில் குரூப் வந்திருக்கு? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு 1 2 3 செகண்ட் பொசிஷன்ல மெத்தில் குரூப் வந்ததுனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த absolute correct answer ராகண்ணா. so option B is the absolute right answer for this question. அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா இங்க carboxylic acid form intermolecular hydrogen bond resulting in what? பொதுவா கார்பாக்சிலிக் ஆசிட்ல இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் உருவாகும். இந்த இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் உருவாகிறதுனால என்ன நடக்கும்? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பாய்லிங் பாயிண்ட்
is directly proportional to molar mass and directly proportional to van der Waals forces or hydrogen bonding. அப்ப இங்க hydrogen bonding இருக்குன்னா then அவனோட boiling point எப்படி இருக்கும்? boiling point அதிகமா இருக்கும். கரெக்டா இங்க boiling point வச்சு option B தான் கொடுத்திருக்கான். அதனால option B is the right answer. option B is the absolute right answer ராகனா. ஓகேவா? கிளியரா? yes. thank you Sasuke. Thank you Kanan. Thank you so much my dear. So option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததாக salt of carboxylic acidum NaOH react பண்ணுச்சுனா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தரும்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன ப்ராடக்ட் தரும்னாக்கனா salt of carboxylic acid ஒரு ஆசிடும் NaOH ஒரு பேஸும் ரியாக்ட் பண்ணுச்சுனா then உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் தரும்? கார்பாக்சிலிக் குரூப்ல OH I mean H NaOH ல OH போயிரும் கரெக்டா? கூடவே இந்த ரியாக்ஷன்ல ஹீட்டையும் கொண்டு வராங்க. சரியா? எஸ். சோ அப்போ என்ன கிடைக்கும்? நம்ம லோவர் ஆல்கேன் தான் உருவாமா. கரெக்டா? சோ ஆப்ஷன் B is the right answer. Option B is the absolute correct answer ராகனா. So B தான் right answer. Bumblebee, blast, boost, பஜ்ஜி, போண்டா B தான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா? காரணம் இதுதான். நான் முன்ன சொன்ன மாதிரி நம்மளோட கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் கார்பாக்சிலிக் ஃபேமிலி இவனுங்க கூட ரியாக்ட் பண்றானா இவன் என்ன பண்ணுவான்? இவங்க கூட போய் செட் ஆயிடுவான். செட் ஆயிட்டானா நமக்கு இங்க யார் இருப்பா? லோவர் குரூப் ஆல்கேன் தான் இருப்பான். சரியா? இதுதான் டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். இதத்தான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். சரிங்களா? அடுத்ததா what is dicarboxylic acid? which is dicarboxylic acid? So இங்க ஆஹா தருண் நம்ம ஸ்லாங்கா சூப்பர் தருண். சோ டைகார்பாக்சிலிக் ஆசிட் இங்க யாரு மக்களே? யார்கிட்ட 2 COOH இருக்கோ அவன் தான் டை கார்பாக்சிலிக் ஆசிட். சோ டை கார்பாக்சிலிக் ஆசிட் யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும்டா. एसिटिक एसिड नहीं है, प्रोपियोनिक एसिड नहीं है, ब्यूट्रिक एसिड नहीं है, ऑक्सैलिक एसिड வந்து COH வந்திருக்கும். அதனால option C is the right answer. Option C is the absolute correct answer. சரியா? அடுத்த क्वेश्चनக்கு போறோம்னா the reduction of nitriles with H2 and nickel. nitriles reduce பண்றீங்க strong reducing agent வச்சு ஒரு strong reducing agent nitriles, nitro group, cyano group இந்த மாதிரி யார் ரியாக்ட் பண்ணி விட்டாலும் ஃபைனலா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன? ஆஹா 209 லைக்ஸ் ராக்கனா. இன்னும் கொஞ்சம் தான் 225 அடிச்சு விட்டுருங்க. ஓகேவா? லைக் அடிச்சு விட்டுருங்க. இப்படி நம்ம RCN, நைட்ரைல், நைட்ரோ ஆர் சயனோ ஆர் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாரும் ரியாக்ட் பண்ணாங்கன்னா ரெடியூஸ் ஆனாங்கன்னா then what will be the product my dear? It is going to be primary amines. அங்க வருவாங்க. ஓகேவா? சோ அதனால ஆப்ஷன் A is the right answer. ஓகே, அடுத்த क्वेश्चनக்கு போறோம்னா aniline is less basic than ammonia. காரணம் என்ன? டம்மி क्वेश्चन பாவா இது. சோ இதுக்கு கூட நமக்கு ஆன்சர் தெரியாம இருக்கும். சோ சொல்லுங்க பாப்போம் what is the right answer my dear? देखना அனிலினை பொறுத்தவரை தம்பி பென்சினோட ஒரு ட்ரைட்டை வச்சிருப்பாப்படி. பென்சின்ல உங்களுக்கு என்ன இருக்கும்? டீலோக்கலைஸ்ட் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டா? இந்த முட்டையை அழிச்சிங்கன்னா இங்க டபுள் பாண்ட் பை பாண்ட்ல டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா லோன் பேர் ஆன் நைட்ரஜனும் டீலோக்கலைஸ் காம்போசிஷனும் கண்டிப்பா அவனை வீக்கன் பண்ணிரும். கொஞ்சம் அசிடிக் நேச்சர் அவனுக்கு கொடுத்துருவான். அதனால ஆப்ஷன் A is the right answer. Option A is the absolute correct answer. அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா in case of Hofmann bromamide reaction of acetamide நமக்கு என்ன ப்ராடக்ட் தரும்? always remember Hofmann bromamide reactionல you will get 1 carbon less amine. 1 carbon less
அமைன். அப்ப அசிட்டமைட் அப்படின்னு சொன்னா இங்க 2 கார்பன் இருக்கு. அதுல ஒரு கார்பனை அடிச்சு வெளியில துரத்திட்டோம்னா we get methylamine. Also இங்க 1 degree amine தான் வரும். சரியா? Halfman bromomide இருந்தாலும் Gabriel thalamide இருந்தாலும் ப்ராடக்ட் அமைன் 1 degree தான். ஸோ அதனால ஃபைனலா குட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா மெத்திலமைன் வரும். கிளியரா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். அடுத்ததான் கடகட இந்த கொஸ்டினுக்கு வந்தோம்னா சோடியம் நைட்ரைலும் டைல்யூட் HClலும் ரியாக்ட் பண்ணுவோம். எதுக்காக இவனை யூஸ் பண்ணுவோம்? எதுக்காக இவனை யூஸ் பண்ணுவோம்டாக்கனா? For what cause will you use them? இவனை எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? சூப்பரா சூப்பரா சூப்பரா. I am living in NEETல வந்த கான்செப்ட்ஸ். Yes, very good, very good. உங்க aromatic amines diazotize பண்ண கரெக்டா? சோ ஆஹா ஆஹா ஏதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ ஏனா அசால்ட், ஏனா அதிரடி, திருப்பியடி, எப்படி சொன்னாலும் ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ இஸ் த absolute right answer ராகனா. அடுத்ததாக மெத்தில் அமைன். மெத்தில் அமைன் on reaction with acetyl chloride உங்களுக்கு என்ன தரும்? மெத்திலமைன் அசிட்டைல் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணுது. அப்ப மெத்திலமைன் சொல்லும்போது இட் இஸ் CH3NH2. இவன் யார் கூட ரியாக்ட் பண்றா? அசிட்டைல் குளோரைடு கூட ரியாக்ட் பண்றா. அசிட்டைல் குளோரைடோட ஃபார்முலா என்ன? அசிட்டைல்னாவே CH3CO, குளோரைட் குளோரோ குரூப் வந்துரும். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. What will be the reaction here மக்களே? ஆக்சுவலா இங்க HCl மட்டும்தான் வெளியே போகும். சரியா? சோ அப்போ குளோரின் ஹைட்ரஜன் HCl மட்டும்தான் வெளியே போகும். HCl வெளியில போயிட்டானா மிச்ச மீதியை வச்சு கூட்டி பெருக்கி பாத்தீங்கன்னா what will be the answer ரா? What will be the answer? டே காலம் போன கடைசியில என் சிரி கூட ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சான். இங்க பாருங்களேன், என்ன கேட்டா நம்ம தலைவன் என்ன சொல்றான்? சிரியா கூப்பிட்டவே இல்லை, இருந்தாலும் அவனா ஆனாகிறான், அவனா ஆன்சர் பண்றான். பரவாயில்லையே சிரி, நீயும் நீட் எழுதலாம் போலயே. So join NEET Vetri batch. Cannot find the telegram link. Where is it? Akshara, connect with me through Instagram டாக்கனா. டேக்கனா யாராச்சும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியும்னா கொஞ்சம் கமெண்ட்ல போட்டு விடுங்க. நானும் இங்க எழுதி வைக்கிறேன். சரியா? This is my Instagram ID, Premila _ சரியா? இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. சோ அடைக்கனா ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ தேர். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை உங்களுக்கு அனுப்பி தரேன். சரிங்களா? அக்ஷரா ப்ளீஸ் நோட் இட் டவுன், ப்ளீஸ் நோட் இட் டவுன் ராக்கனா. கமெண்ட் செக்ஷனையும் கௌதம், விஷாலி அண்ட் தமிழரசி போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மை டியர். ஈவன் கண்ணன் போட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் விமிதா. ஸோ இதுக்கு ரீச் அவுட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தரேன். சரியா? ஸோ தேங்க்யூ கோமதி. ஸோ இப்போ எங்க வாட் இஸ் த ரைட் ஆன்சர் மை லார்ட்? வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? இவனும் அவனும் போயிட்டானா கடைசியில யார் இருப்பா? எஸ், ஷார் மனோஜ், கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சஹா. சோ கடைசியில நம்ம தலைவன் மெத்தில் அசிட்டமைட் தான் இருப்பான். And so option A is the right answer. Option A is the absolute correct answer. அடுத்ததாக simplest amino acid இங்க யாரு? simplest amino acid இங்க யாரு? scheme இல்ல, நம்ம please help on this. Kavya, I'll check and I'll let you know டாக்கனா. Please reach out to me through the same Instagram ID. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரியா? டேக்கனா வேற ஏதாவது உங்களுக்கு if you are having any other டிஸ்கஷன் எனக்கு தனியா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா இங்க நம்ம ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கோம். சரியா? அது கட் ஆச்சுன்னா பாக்கி எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறேன், எதுவா இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராம்லயோ டெலிகிராம்லயோ அனுப்பிவிடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஸோ இந்த இடத்துல சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட் கிளைசின் மேம். நம்ம அந்த ஸ்விட்டர் அயன்கே இவரை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவன் தான் இருக்கிறதுலயே சிம்பிளஸ்ட். ஆன்சோ ஆப்ஷன் பி, பம்பிள் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக disaccharides are joined by disaccharides. they carbohydrates எப்படிடா ஜாயின் ஆகும்? it will be joining through
glycosidic linkage. அதனால option B is the right answer. Glycosidic linkage is the absolute correct answer. Okay, அடுத்ததாக which is a reducing sugar? Oh my god, this is going to be super duper easy. So இதோட ஆன்சர் என்னடா? இதோட ஆன்சர் என்ன? இங்க யாரு reducing sugar? Very good, very good. Sucrose is said to be non-reducing sugar. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ maltose தான் நம்மளோட reducing sugar. அடுத்ததா alpha helix structure of protein is an example of what? Alpha helix structure of protein is an example of what? ஏவா பியா சியா டியா? primary structureல ஒரே ஒருத்தன் தான் இருக்கா, which is linear. secondary structureல ஒன்னு alpha helix, இன்னொன்னு beta pleated. ஓகேவா? tertiary structureல ரெண்டு பேர், யாரது? globular and fibrous. quaternary structure அவன் எப்படின்னா, நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, like if they have எப்படி பார்க்கலாம்னா, பிரைமரி ஸ்ட்ரக்சருங்கிறது வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி, அங்க ஒரே ஒரு ஃபிளேவர் தான் இருக்கும். செகண்டரி ஸ்ட்ரக்சருங்கிறது இப்ப நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம், சாக்லேட் ப்ரௌனி, கரெக்டா, சாக்லேட் ப்ரௌனி ஐஸ்கிரீம், அப்புறம் டெத் பை சாக்லேட் ஐஸ்கிரீம், இந்த மாதிரி ரெண்டு ஃபிளேவர்ஸ் மிக்ஸ் ஆனவனுங்க, அவனுங்க தான் செகண்டரி ஸ்ட்ரக்சர். டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த குக்கி அண்ட் கிரீம் மாதிரியான ஃபிளேவர். ஓகேவா? ரெண்டு இல்ல மூணு ஃபிளேவர் மிக்ஸ் ஆனது tertiary structure. quaternary structureங்கிறது நம்ம தலைவி கசாட்டா, கசாட்டால எல்லா ஃபிளேவரும் இருக்கும். கரெக்டா? சோ ஆப்ஷன் டில பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எல்லாரும் மிக்ஸ் ஆயிருப்பாங்க. சோ நமக்கு தேவை ஆப்ஷன் பி தான். அதனால ஆப்ஷன் பி இஸ் த absolute right answer ராகனா. By the way, ஐஸ்கிரீம் பத்தி பேசுனதுனால what's your favorite flavor அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உடனே தெரிவிங்க பாப்போம். டே கொஸ்டின் கேட்கல உங்கள்கிட்ட. சூப்பர் சூப்பர், 211 லைக்ஸா, இன்னும் கொஞ்சம் தான். ஸோ ரீச் ஆயிடலாம். சரியா? ரீச் ஆயிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபிளேவர் என்ன? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபிளேவர் ராகனா? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். சாக்லேட், வெண்ணிலா, பிளாக் கரண்ட், ஆல் ஐஸ்கிரீம்ஸ். சூப்பர்ரா சூப்பர்ரா. சாக்லேட், பிளாக் கரண்ட், ப்ளூபெர்ரி. நிறைய பேருக்கு பிளாக் கரண்ட்டும் சாக்லேட் தானும் போலயே. சூப்பர்ரா சூப்பர்ரா. பட்டர்ஸ்காட்ச். மை ஹஸ்பண்ட் ஆல்சோ லைக்ஸ் பட்டர்ஸ்காட்ச் a lot. எங்க அம்மாவுக்கு வெண்ணிலா ரொம்ப பிடிக்கும். ரெட் வெல்வெட். சூப்பர் ஆதி. நான் எப்பவுமே சாக்லேட் தான்ப்பா, அப்பல இருந்து இப்ப வரைக்கும் சாக்லேட் தான். அதுலயும் அந்த ஒரு டேய், உங்களுக்கு இது பிடிக்குமான்னு சொல்லுங்க. நம்ம கோன் வாங்குவோம் தெரியுமா, கோன் ஐஸ்கிரீம். அந்த கோன் ஐஸ்கிரீமுக்கு கீழே இங்க ஒரு குட்டி சாக்லேட் இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்குமா? அந்த கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஃபைனல் டச்சே அந்த சாக்லேட் சாப்பிடுறதுதான். கரெக்டா? எஸ், சாக்லேட் அண்ட் க்ளூவா? எஸ். டேஸ் ஆல்ரெடி நான் அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் கண்ணா. சோ அதை செக் பண்ணி பாருங்க. எஸ் எஸ் எஸ், அந்த கோன்ல கடைசி சாக்லேட் ஃபிளேவர் செம்மையா இருக்கும். ஆஃப்டர் ஈட்டிங் தட் கோன், சாக்லேட் வரும்போது சூப்பரா இருக்கும். Who thinks about flavors? நமக்கு சோறு தான் முக்கியம், இதுவா இருந்தாலும் ஓகே. சூப்பர்ரா சூப்பர்ரா. எஸ் அனீஷ், I have had that from T Nagar. லாஸ்ட் டைம் வந்தப்போ சாப்பிட்டுருந்தோம். ஓகே, சூப்பர் 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 கண்ணா. ஆஹா, ஓஹோ. டேக்கனா, ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் டாக்டர் ஆயிட்டீங்கன்னா எவ்வளோ வேணா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சரியா? எவ்வளோ வேணா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஏன்னா கோல்டு வந்தாலும் நீங்களே லெஃப்ட்ல ஒரு ஊசி, ரைட்ல ஒரு ஊசி. ஓகே, ஐ எம் டன் வித் கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சோ அதை ஞாபகம் வச்சுட்டு படிங்கடா, அப்புறமா படிங்கடா. Here we go with the next question. Anomers are. Anomers என்றால் என்ன? Thank you கோமதி. Anomers are
ஆனோர்மஸ் என்றால் என்ன? இந்த தில்லாலங்கடி படத்துல அப்படிதானே அந்த நான் டாக்டர் நான் டாக்டர் நான் டாக்டர்னு சொல்லிட்டு சந்தானம் போம்போ அவரே அவர்கிட்ட ஐயோ எனக்கு காய்ச்சல் அடிக்குது, அப்புறம் இப்படி இப்படி தட்டி பார்ப்பாரு, ஆமா என்னமோ சரியில்லைன்னு சொல்லிட்டு 3-4 டேப்லெட் எடுத்து முழுங்கிட்டு அவர் பாட்டுக்கு போவாரு. அந்த மாதிரி ஆயிருவோண்டா நம்மலாம். ஓகே, நீங்களா டாக்டர் ஆனதும் ஓகே எனக்கு இதுதான் போலன்னு சொல்லிட்டு நீங்களா டேப்லெட் போட்டுப்பீங்க. சைட்ல சைக்கிள் கேப்ல மேமும் வந்துடுறேன் சரியா, அப்பெல்லாம் எனக்கு வயசாயிரும்னு நினைக்கிறேன். ஸோ பாத்துக்கோங்கப்பா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆனோமஸ். ஆனோமர்ஸ் ஆர் வாட்? சூப்பர் சூப்பர் தருண். Anomers are what? They are none other than stereoisomers with, differing only at anomeric carbon 1. Super. Option B தான் கரெக்டான ஆன்சர். சரியா? டேய் அனுஷா, என்ன வச்சு காமெடிக்கு முடி ஒன்றும் பண்ணலையே. So option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததா, in nucleic acid, the linkage between successive sugar phosphate unit is. You are always youth for us. டேய் நான்லாம் கிளடு கெட்டுடா, இப்பவே ஐ எம் ஓல்ட். ஓகேவா, அப்பெல்லாம் நான் ரொம்ப ஓல்ட் ஆயிடுவேன். ஸோ பாத்துக்கோங்கப்பா, என்னைக்காச்சுதான் இப்படி கம்பும் பிடிச்சிட்டு எப்பா யாருது நம்ம டாக்டரா அப்படின்னு வரும்போ பாத்துக்கோங்க, கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். In nucleic acid, the linkage between successive sugar phosphate unit is. Successive sugar units is வேற ஒன்னும் இல்ல, நம்மளோட பாஸ்போர்ட் எஸ்டர் பாண்ட் தான். சோ அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின், 100 கொஸ்டின். சோ இதற்கான ஆன்சர் சொல்லுங்க. Your Honor, option B is the right answer. Option B is the absolute correct answer. Super Tarun, master kana. 100th question. In Markovnikov's addition of HBr to propene, the major product is. Markovnikov's பத்தி பேசியிருக்கான், ஆன்டி மார்கோனிகவ் இல்ல. மார்கோனிகவை பொறுத்தவரை ரிச் கெட்ஸ் ரிச்சர். ஏன் போலீஸ்கார் இல்ல, இங்க பணம் யாரு? ரிச் கெட்ஸ் ரிச்சர். இங்க மணி இஸ் none other than ஹைட்ரஜன். கரெக்டா? அப்போ ஹைட்ரஜன் தான் நம்ம மணி. இந்த மணிய போலீஸ்கார் பெராக்சைடு இல்லாததுனால நம்ம ரிச்சா அதிக ஹைட்ரஜன் இருக்கிற ஒருத்தனுக்கு தரும். அப்போ ப்ரோபீனோட கேஸ்ல என்ன நடக்கும்? ப்ரோபீனோட கேஸ்ல என்ன நடக்கும்? சூப்பரா ஒன்னும் இல்ல. ப்ரோபீனோட கேஸ்ல இட் இஸ் CH3 C double bond CH double bond CH2. கரெக்டா? சோ நம்ம தலைவி HBr அவங்கள போய் டம் டும் டமால் அடிக்கும்போ பணக்கார வீட்டுக்கு ஹைட்ரஜன் போயிரும், ஏழை வீட்டுக்கு புரோமின் போயிரும். அதனால your final answer is CH3 CHBr 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 CH3 CH3. இவனோட பேர் என்ன? இந்த ஸ்ட்ரக்சர்ல 3 கார்பன், சோ ப்ரோ 3 சிங்கிள் பாண்ட், சோ AND. செகண்ட் பொசிஷன்ல 1 2 3 செகண்ட் பொசிஷன்ல ப்ரோமோ குரூப், அதனால 2 ப்ரோமோ குரூப், 2 ப்ரோமோ ப்ரோபேன் இஸ் த ரைட் ஆன்சர். சோ இங்க இதுதான் இங்க ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இத்துடன் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த தொலைக்காட்சி முடிவடைந்து விட்டது. காரணம் நம்ம 100 கொஸ்டினை முடிச்சிட்டோம்டாங்கண்ணா. எஸ், 100 கொஸ்டின்ஸ முடிச்சிட்டோம். கெஸ்ட் பேப்பர் இஸ் டன் அண்ட் டஸ்டட் மை டியர். மாசா ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் மிஸ் பண்ணுவாங்க. வி ஆர் லக்கி மேம். நோ வரிஸ். அடுத்த ஒரு 5-10 வருஷத்துக்கு ஐ எம் ஸ்டில் கோயிங் டு பி தேர் இன் திஸ் ஃபீல்ட் ஒன்லி. ஓகேவா? என்னை யாராலையும் அசைக்க முடியாது. அடுத்த 10-12 வருஷம் எல்லா பேட்சையும் பார்த்துட்டு தான் நான் விடுவேன். ஓகேவா? 12 years I have been doing this ரா. அடுத்த 10 to 12 years I will still be doing it. ஓகேவா? என் ஏஜா? I am in my early 30s. This is how I should answer. Okay, I'm in my early 30s.
So yes, have you all done and dusted the guest paper? But இதோட நிறுத்த கூடாது. ஓகேவா? இதோட நீங்க நிறுத்த கூடாது. What you should do? First revision number 1. Revision number 1 என்ன பண்ணணும்? எல்லா क्वेश्चंसையும் இந்த வீடியோவை 2x ல வச்சிட்டு ஃபுல்லா பார்த்து क्वेश्चंஸை சால்வ் பண்ணணும். ஓகேவா? क्वेश्चंஸை சால்வ் பண்ணணும். அதுவும் 2x ல வச்சு பண்ணணும். எப்போ? ஆஃப்டர் டின்னர். ஓகேவா? முதல்ல சாப்பாடு தான், சோறு தான் முக்கியம். ஓகேவா? சோ அதனால ஆஃப்டர் டின்னர் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் 2x ல क्वेश्चंஸை சால்வ் பண்ணணும். இத முடிச்சிட்டீங்களா? then you will go with your second revision மக்களே. செகண்ட் ரிவிஷன் நாளை காலையில எந்திரிச்சதும் பிரஷ்லாம் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆனதும் உட்கார்ந்துருங்க. 2x ல இதே வீடியோவை என்ன பண்ணணும்? you should கேட்கணும். ஓகேவா? சோ கேட்டு முடிச்சிருங்க. அண்ட் ஃபைனலா இதுக்கப்புறமா never ask age. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இதுல என்ன இருக்கு? கேட்கணும். அண்ட் மூணாவதா நாளைக்கு ஈவினிங் இருக்கக்கூடிய ரூல் நம்பர் 3 இஸ் நாளைக்கு ஈவினிங் இருக்கக்கூடிய 7 PM செஷனுக்கு திருப்பி வந்துருங்க. because we are going to start our most expected 90 questions. சரியா? கிளியரா? is it clear my dear? டேய் எண்டு கார்டே போடலடா, எனக்கு எண்டே இல்லடா, பாய் சொல்லாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிடுவீங்களா? because now I am going to give you homework questions. Yes, I have a story. போடுங்க. கண்டிப்பா கௌதம் நோட்ஸ் எனக்கு அனுப்பிட்டாங்க, நான் கண்டிப்பா ஸ்டோரி போடுறேன். சரியா? யாரெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அனுப்பி விடுங்க. I will for sure put story. ஓகேவா? ரைட்டா? homework question கொடுக்கட்டுமாடா? yes. Okay, so here you go with the very first homework question. இன்னைக்கு நான் ஆப்ஷன் கொடுக்க போறது இல்ல, நான் உங்களுக்கு 3 காம்பவுண்ட் தர போறேன். அந்த 3 காம்பவுண்டோட ஹைபிரிடைசேஷன் என்னன்னு நீங்க சொல்லணும். சரியா? so first compound is XeO2F2. second compound is IF7. third compound is I3 minus. so இதுதான் நம்மளோட first compound, இதுதான் நம்மளோட second compound, இதுதான் நம்மளோட third compound. இதுதான் உங்களுக்கான homework. சரியா? please take a screenshot, please take a note of it. note பண்ணியாச்சா? what is the meaning of the word? என்ன word ராக்கனா? what word ராக்கனா? கண்டிப்பா Sasuke, don't worry ராக்கனா, I'm always there. okay, answer இங்க பண்ணக்கூடாது. I want you to answer in the comment section. எல்லாரும் பண்ணிடலாமா? போன கிளாஸ்ல நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. 2-3 கிளாஸா எல்லாருமே பண்ணிட்டு இருக்கீங்க. you guys are doing great. literally you guys are doing great. I want you guys to continue it. so மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. please note it down. ஓகேவா? பண்ணிடலாமா? சோ நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். எனி டைம் கோமதி, எல்லாம் கேட்கணுமாடா? ஓகே விஷாலி, என்ஜாய் தான், ஜாலி தான். ஓகேவா? டேக்கனா ப்ளீஸ் டேக் a note of it. and யாராச்சும் இப்போ புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா then I would like to tell you that நம்ம கிளாஸ் சேனல்ல
ஃப்ரீ கிராஷ் கோர்சஸ் இருக்கு. நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோவை கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ், டெலிகிராம், 𝑬𝒙𝒑𝒔 நிறைய லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து நம்ம கிராஷ் கோர்ஸ்க்கான லிங்க். இதை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணதுமே பை நவ் கொடுக்குறீங்க. உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் ஓபன் ஆயிடும். சரியா? இந்த கிராஷ் கோர்ஸ்ல உங்களுக்கு டெஸ்ட், கிளாஸ், கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஐ புட் ஃபுட் இன் ஃபயர் சர்வீஸ். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? ஓகே, ஸோ இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அ ஃப்ரீ ப்ரீமியம் கிராஷ் கோர்ஸ். வெளியே இப்போவும் நிறைய பேர் காசு கொடுத்து இதை வாங்கிட்டு இருக்காங்கடா. சரியா? மற்ற கம்பெனிஸ்லாம் இந்த நேரத்துல கூட காசை பார்க்கறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன் ஆர் சேனல், ஃபார் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரீ. சரியா? வெளியில கம்பெனியில என்ன பண்றாங்களோ இல்லையோ, வேதாந்துல திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃப்ரீ. இது நம்ம கேட்டு வாங்கின விஷயம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். ரெண்டாவது விஷயம், இதே குரூப்புக்கான டெலிகிராம் குரூப் இங்க இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேம், எனக்கு வந்து ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸ், அந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் சொன்னீங்களே, அதை ஜாயின் பண்ணு மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தென் நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் இந்த கிராஷ் கோர்ஸை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃப்ரீ லைவ் ஆக்சஸ் இருக்கு, ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ் இருக்கு, அண்ட் ரிப்போர்ட் இருக்கு, டெலிகிராம் குரூப் இருக்கு. நம்மளோட ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸை பொறுத்தவரை you have 40 fill-in tests, 28 topic based tests, எல்லாமே ஃப்ரீ. ஓகேவா? ஸோ அதனால ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸை ஃப்ரீயா அட்டென்ட் பண்ணணும்னா அதுக்கு நான் இங்க லிங்க் கொடுத்துருக்கேன். all you have to do is, வர நான் குள்ளமாயிட்டேன் போலையடா, எனக்கு எத்த மாட்டேங்குது. ஓகே, all you have to do is click on the link to book a visit now. இதை கிளிக் பண்றீங்க, லிங்க்ல ஃபார்மை ஃபில் பண்றீங்க, முடிஞ்சு போச்சு. ஃப்ரீயா டெஸ்ட் சீரீஸை அட்டென்ட் பண்றீங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ் புக்லெட் கேட்டுட்டு இருந்தீங்க. இதோ இந்தா இருக்கு. இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அமேசானுக்கு டைரக்டா போயிடலாம். நம்மளோட நம்பிக்கை RE-NEET டெஸ்ட் சீரீஸை நீங்க வாங்கி கொள்ளலாம். அண்ட் ஃபைனலா, இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் IVSAT, அடுத்த வருஷம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நானோ இல்லை ரிப்பீட் பண்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட் எழுதிடுங்க. 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு சொல்லுங்கடா. ஃபுல் காசு கொடுத்தலாம் ஜாயின் பண்ண வேணாம். தயவு செஞ்சு இந்த டெஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ண சொல்லுங்க. சரியா? ஸோ இத்துடன் இந்த செஷன் முடிவடைகிறது. பட் நாளைக்கு 7 மணிக்கு டான் ஈவினிங் நம்ம லைவ் வரப்போகுது. மறக்காம எல்லாரும் வந்துருங்கப்பா. அண்ட் ரொம்ப 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 முக்கியமா, ஓகேவா, ரொம்ப முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இந்த ரிவிஷன் தான். டிகண்ணா ரிவிஷனை பண்ணிருங்க. இதான் நம்ம ஹோம்ஒர்க் கொஸ்டினை மறக்காம சால்வ் பண்ணிருங்க. சரியா? எஸ். ஓகே, so that's it for the day, my dear. All the very best. God bless you. Remember, நான் உங்க கூடவே தான் இருக்கேன். ஓகேவா? நான் உங்க கூடவே தான் இருக்கேன். I will always help you out, be it on good days or on bad days. தனியா இருக்கேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சரியா? எங்க இருந்தாலும் நான் இருக்கேன், பாத்துக்கலாம். சரியா? whenever you are feeling low, just connect with me. I am there to help you out. என் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்ரெடி எல்லாத்தையும் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ரீச் அவுட் டு மீ. ஓகேவா? நோட்ஸ் ஒழுங்கு மரியாதையா அனுப்பிடுங்க. சரியா? இல்லைன்னா மண்ட மேல ஒரு கொட்டு தான் நான் வைப்பேன். ஒழுங்கு மரியாதையா நோட்ஸ் அனுப்பிடுங்க. so that I'll put it in my story. Okay, fine. ஓகே ரக்கனா. ஸோ நாளைக்கு எல்லாரையும் ஈவினிங் 7 o'clock நான் சந்திக்கிறேன். Until then, this is Premila Mam signing off. Tada, bye. Take care. God bless you, my dear, and good night. டே கண்ணா, ஹோம்ஒர்க் மறந்துடாதீங்கடா. முதல்ல இதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரிவிஷனுக்கு போங்க. சரியா?